ஸோ வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கொஸ்டின் டேக்ஸ். லாஸ்ட் டைமே கொஞ்சம் பேர் சொன்னாங்க, யூடியூப்ல பார்க்குறதுனால யாராக இருந்தாலும் எப்படி வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் அட்டன் பண்ணுறவங்க பழைய கிளாஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளோட வெப்சைட்டு போயிருக்கோம். வெப்சைட்டோட பேர் tnclassroom.com. அதுக்கு போனீங்கன்னா நம்ம வெப்சைட்ல வந்து ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இது வரைக்கும் முடிச்ச லெசன்லாம் இதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதான் நம்ம வெப்சைட்டு. இதுல வந்து இதை கிளிக் பண்ணீங்கன்னா, சப்ஸ்கிரைப் டு அவர் சேனலை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலுக்கு போயிடும். கிளிக் டு ஜாயின் அவர் வாட்ஸ்அப் குரூப் கிளிக் பண்ணீங்கன்னா, இது ஒரு யாராவது புதுசா யூடியூப்ல பாக்குறவங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல நீங்களே ஜாயின் பண்ணிக்கலாம். தென் முடிச்ச டாபிக்லாம் மேல சப்ஜெக்ட் வைஸ் லிஸ்ட் பண்ணிருக்கோம். இங்கிலீஷ்க்கு இது வந்து 11வது செஷன் நான் சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ்ன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கே பார்க்க முடியும் ஸ்க்ரீன்ல. இது வரைக்கும் முடிச்ச இங்கிலீஷோட எல்லா லெசன்ஸும் இங்கே இருக்கும், டாபிக்ஸும். இது வரைக்கும் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 2 முடிச்சிருக்கோம், 6th புக்கு 7th புக்கு ஃபுல்லாக முடிச்சிருக்கோம், டென்சஸ் முடிச்சிருக்கோம், சென்டென்ஸ் பேட்டர்ன் முடிச்சிருக்கோம். இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது கொஸ்டின் டேக்ஸ். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, முடிச்ச டாப்பிக்கோட படித்து பார்த்துக்கலாம், வீடியோ பார்த்துக்கலாம், டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் இதான் நடந்திருக்கு. இப்போ நம்மளோட இன்றைய டாப்பிக்கான கொஸ்டின் டேக்ஸ்குள்ளே போகிறோம். ஸோ வந்து எதுக்கு வந்து இந்த ஷெட்யூல் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்லேருந்து மூவ் பண்ணிட்டு போகிறோம். ஆரம்பத்தில் நான் முதல் டாபிக் என்ன நடத்தினேன்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நடத்தினேன், ப்ளஸ் ஆர்டிகல்ஸ் முடிச்சிட்டோம். அதுதான் பேஸ், இங்கிலீஷ் கிராமருக்கான அடிப்படையை தான். அதுக்கு அடுத்த ரவுண்டில் அடுத்த லெவலில் எது நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையானது வந்து டென்சஸ், அதுவும் முடிச்சிருக்கோம். தென் சென்டென்ஸ் பேட்டர்ன் அடுத்து இப்போ வந்து கொஸ்டின் டேக்குள்ளே வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எல்லா டெட்லையும் ஷியோராக ஒரு மார்க் இதில் இருக்குது. பேப்பர் 1ல் 2 மார்க் கூட கேட்டிருக்காங்க, 3 மார்க்லாம் கேட்டிருக்காங்க. 2023 நடந்த ஒரு டெட்டில் வந்து 3 மார்க்லாம் ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ ஷியோரா இந்த ஒரு செஷனை, இந்த 1 ஹவரை நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா, நீங்க இதுக்கப்புறம் லைஃப்ல வந்து கொஸ்டின் டாக் படிக்கவே தேவையில்லை. இந்த ஒரு செஷனே போதும், அதை வச்சு நீங்க எழுதிடலாம். 1 மார்க் வந்து இப்போ கேரண்டியா அதை நீங்க வாங்கிடலாம். இந்த ஒரு இதை மட்டும் நீங்க கவனிச்சீங்கன்னா 1 மார்க் கேரண்டி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கொஸ்டின் டேக். ஸோ எல்லாருக்கும் ஒரு பேசிக்காக கொஞ்சம் ஐடியா இருக்கும் கொஸ்டின் டேக்னா என்ன அப்படின்னு. அதை இப்போ டீட்டெயிலாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல கொஸ்டின் டேக்னா என்னன்னு பார்ப்போம். கொஸ்டின் டேக்ங்கிறது என்ன அப்படின்னா, கொஸ்டின்ல ஒரு டேக் ஆட் பண்றது. சரிங்களா? கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் வந்து ஒரு டேக் போல பின்னாடி ஆட் பண்றது தான் கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக் இன்னொரு பேர் வந்து ஒரு ஷார்ட் கொஸ்டின். கொஸ்டின் டேக்னா என்ன பேர்னா, ஒரு ஷார்ட் கொஸ்டின், ஒரு சின்ன கொஸ்டின் அர்த்தம். எங்க ஆட் பண்ணுவோம்னா, அட் தி எண்ட் ஆஃப் அ ஸ்டேட்மெண்ட், ஒரு சென்டென்ஸோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட எண்டில் ஆட் பண்றது தான் கொஸ்டின் டேக். ஒரு சின்ன கொஸ்டின் அர்த்தம், ஒரு ஷார்ட் கொஸ்டின். எதுக்கு அதை யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு தகவலை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு, ஒரு இன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்றதுக்கு, தென் ஒருத்தவங்களை வந்து ஒரு விஷயத்த ஒத்துக்க வைக்கிறதுக்கு, டு சீக் அக்ரிமெண்ட். ஆமா தானே தமிழ்ல கேட்போம்ல, ஆமா தானே, உண்மை தானே, ஆமா இல்ல இல்ல, செய்ய மாட்டான்ல, இப்படி கேட்கறோம்ல, அதுதான் வந்து அந்த கொஸ்டின் டேக். அதே போல ஒரு கான்வர்சேஷனை பொலைட்டா தொடர்ந்து பேசிட்டே போறது. ஸோ நாளைக்கு நம்ம சினிமாக்கு போறோம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறோம்ல. ஸோ இது போல ஒரு கான்வர்சேஷனை வளர்க்கறதுக்கு இந்த 3 இடத்துல தான் வந்து கொஸ்டின் டேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. திரும்பி சொல்றேன், கொஸ்டின் டேக்ங்கிறது ஒரு சின்ன கொஸ்டின், ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட எண்டில் ஆட் பண்ற ஒரு கொஸ்டின். சரிங்களா? ஸோ வந்து எதுக்கு இதை யூஸ் பண்றோம்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்றதுக்கு, ஒரு விஷயத்த ஒருத்தவங்களை ஒத்துக்க வைக்கிறதுக்கு, ஆமான்னு ஒத்துக்க வைக்கிறதுக்கு, ஒரு கான்வர்சேஷனை பொலைட்டா கண்டினியூ பண்றதுக்கு. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து கொஸ்டின் டேக் யூஸ் பண்றோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, யூ ஆர் கம்மிங்னு சொல்றேன். கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் என்னது? யூ ஆர் கம்மிங், நீங்க வர்றீங்க. அதுக்கு எப்படி கொஸ்டின் டேக் அப்படி கேட்பேன், ஆர்இன்ட் யூ, வரீங்க தானே அப்படின்னு கேட்கறது. ஷீ கேன் ஸ்விம், அவளால் நீந்த இயலும், நீந்த முடியும். கான்சி, முடியாமலாம் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறோம்ல. தே வெண்ட் ஹோம், அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. டின் தே, அவங்க போகாம இல்லைல்ல அப்படின்னு கேட்போம்ல. இதுதான் வந்து கொஸ்டின் டேக்னு பேரு. இப்போ கொஸ்டின் டேக்னா என்ன அர்த்தம்னா, ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கும், ஒரு மினி கொஸ்டின் இருக்கும், சின்ன கொஸ்டின் இருக்கும். இதுதான் கொஸ்டின் டேக். இந்த எக்ஸாம்பிள் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இந்த பேசிக்கான கொஸ்டின் டேக்னா என்னன்னு சொல்ல யாருக்காவது டவுட் இருக்கா? எனி ஒன்? இது வரைக்கும் புரியுதுல உங்களுக்கு? ஓகே, மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே மேம், மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் டேக்னா என்னன்றதுக்கான அர்த்தம். எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. தென் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில் பண்ணுவோம். சரிங்களா? இப்படி நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா, இது வந்து பெருசாக நீங்கள் ப்ரிப்பரேஷனே தேவையில்லை. 100% 1 மார்க் வாங்கக்கூடிய ஒரு ஏரியா இது. ஸோ வந்து 3 ஏரியா நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கன்ஃபர்மேஷன், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு சொல்லுவோம். இட் இஸ் ஹாட் டுடே, இன்னைக்கு ரொம்ப சூடா இருக்கு. இஸ்ன்ட் இட் அப்படின்னு கேட்கறது.
நீங்க இது எதுவுமே யோசிக்க வேணாம். நான் வந்து அப்படியே பில் பண்ணிட்டே போவேன். ஸ்கேஃபோல்டிங் மெத்தட் தான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம் புரிய வைக்கிறது. அதனால நீங்க இப்போதைக்கு குழப்பிக்க வேணாம். நீங்க ஐடியா மட்டும் கேட்டு புரிஞ்சுக்கோங்க. அக்ரிமெண்ட் ஒருத்தங்களை ஆமான்னு சொல்ல வைக்கிறதுக்கு, ஒரு கான்வர்சேஷனை வளர்க்கறதுக்கு. யூ நோ ஹிம், உங்களுக்கு அவனை தெரியும்ல, டோன்ட் யூ அப்படின்னு கேட்கறது. வி ஷுட் ஹெல்ப் தெம், அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். ஷுடின்ட் வி. ஸோ இப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஹாஃப் ஸ்டேட்மெண்ட்டு ஹாஃப் கொஸ்டின். நமக்கு எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. நம்ம இந்த ஹாஃப் கொஸ்டின் என்ன போடுங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுதான் நமக்கு வேலை. இப்போ எக்ஸாம்பிள் இட் இஸ் ஹாட் டுடேன்னு கொடுப்பாங்க. 4 ஆப்ஷன்ஸ்ல நம்ம இஸ்ன்ட் இட்ங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுதான் நமக்கு வேலை. இப்போ ஸ்டேட்மெண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க, அதுக்கு தேவையான கொஸ்டினை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு வேலை. இதுதான் கொஸ்டின் டேக்கோட அடிப்படை. சரிங்களா? கொஸ்டின் டேக் தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கொஸ்டின் டேக் வந்து எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குலாம் கொஸ்டின் டேக் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கு முதல் கொஸ்டின் டேக்ஸ் வந்து மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா, கொஸ்டின் டேக்ஸ் வந்து மெயினாக வந்து ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்லாம் பெரும்பாலும் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் சரியா, ஒரு சாதாரண வாக்கியங்கள் பயன்படுத்துகிறோம்ல, நாளைக்கு ஊருக்கு போகிறேன், இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன், இது போல் ஒரு சாதாரண வாக்கியங்களை பயன்படுத்துவோம். அடுத்து இம்பெரட்டிவ் சென்டென்சஸ். இம்பெரட்டிவ் சென்டென்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, அது வந்து ஒரு கட்டளையா இருக்கலாம், ஒரு கோரிக்கையா இருக்கலாம். கட்டளை வாக்கியம் சொல்லுவாங்க, கோரிக்கை வாக்கியங்கள் சொல்லுவாங்க. அது போல இடத்துல பயன்படுத்துவோம். சஜஷன்ஸ் அண்ட் ரிக்வெஸ்ட், ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கோ ஒன்னு சஜஸ்ட் பண்றதுக்கோ, இது போன்ற சென்டென்சஸ்க்கு மட்டும்தான் கொஸ்டின் டேக் பயன்படுத்துவோம். ஸ்டேட்மெண்டா இருக்கும், இல்லைன்னா ஒரு கோரிக்கையோ ஒரு கட்டளையோ ஒரு சஜஷனோ சொல்ற, ஒரு அறிவுரை சொல்ற, இது போல சென்டென்சஸ்க்கு தான் பெரும்பாலும், அதுக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவோம், கொஸ்டின் டேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு எக்ஸாம்பிளா பார்த்தோம். 3 என்னன்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன கொஸ்டின் டேக்னு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். எதெல்லாம் நம்ம ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் சொல்றோம்னு பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் சென்டென்சஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண சென்டென்சஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சி இஸ் ஹாப்பி, நான் என்ன சொல்றேன், அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறான்னு சொல்றேன். இஸ்ன்ட் சி அப்படின்னு கேட்பாங்க. தே பிளே கிரிக்கெட், அவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க. டோன்ட் தே. இப்போ நீங்க எதுவுமே யோசிக்க வேணாம், எதுக்குடா இங்க டோன்ட் தே போட்டுன்னு கேட்காதீங்க, நான் பின்னாடி சொல்றேன், முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட், நார்மலான ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். அடுத்து இம்பெரட்டிவ் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அடுத்து இம்பெரட்டிவ் சென்டென்சஸ். இம்பெரட்டிவ்னா இப்போ என்னன்னு பார்ப்போம். இம்பெரட்டிவ் சென்டென்ஸ் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு கட்டளையா இருக்கலாம், இல்லை ஒரு கோரிக்கையா இருக்கலாம், ஒரு அட்வைஸா இருக்கலாம். கிவ் ஆர்டர்ஸ், கட்டளை போடுறது, வாயை மூடு, கதவை தொற. தென் ரிக்வெஸ்ட், ஏதாவது கெஞ்சி கேட்கறதா இருக்கலாம், கொஞ்சம் ப்ளீஸ் கிவ் மீ எ பென், ப்ளீஸ் பாஸ் மீ எ கிளாஸ் ஆஃப் வாட்டர், இந்த மாதிரி கேட்கலாம். அட்வைஸா இருக்கலாம், ஒருத்தங்களுக்கு அட்வைஸ் பண்றதா இருக்கலாம், ஒருத்தங்களுக்கு சஜஷன் சொல்றதா இருக்கலாம். இந்த இடம்லாம் இதெல்லாம் வந்து என்னன்னா இம்பெரட்டிவ் சென்டென்சஸ். இது இம்பெரட்டிவ் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள கொடுத்தா மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணணும். ஏன்னா நம்ம சொல்லிக் கொடுக்குற ரூல்ஸ்லேயே கொஞ்சம் பொருந்தாது. சரிங்களா? ஆக இது ரெண்டையும் தனித்தனியா சொல்றேன். நார்மலா நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு இம்பெரட்டிவ் சென்டென்ஸ், கட்டளையோ கோரிக்கையோ ஒரு அறிவுரை சொல்ற ஒரு சென்டென்ஸா இருந்தா மட்டும் சில கொஞ்சம் வந்து நம்ம ரூல்ஸ்ல இருந்து கொஞ்சம் வெளில வரும். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கணும். எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா ஓப்பன் த டோர்னு சொல்றேன், கதவை திறன்னு சொல்றேன், இங்க சப்ஜெக்டே இல்லை. ஸோ அது ஆனா டேக் பார்த்தீங்கன்னா வில்லியும் இருக்கும். ஏன் நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ உங்களுக்கு ஒன்றா புரிஞ்சிருக்கும், ஸ்டேட்மெண்ட் இம்பெரட்டிவ்னு புரிஞ்சிருக்கணும். தென் அடுத்து டோன்ட் மேக் நாய்ஸ், இது வந்து ஒரு கட்டளை தான், சத்தம் போடாத அப்படின்னு சொல்றேன். ஆனா இங்க டேக் பாத்தீங்கன்னா டோன்ட் மேக் நாய்ஸ் நீங்க சொல்றேன், ஆனா டேக் பாத்தீங்கன்னா வில் யூ அப்படின்னு கேக்குறேன். அடுத்து கைண்ட்லி ஹெல்ப் மீ, இது வந்து ரிக்வெஸ்ட். சரிங்களா? ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். டேக் பாத்தீங்கன்னா would you இருக்கு. ஏன் அப்படின்னு நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ரூல் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, இம்பெரட்டிவ் சென்டென்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். கட்டளை, கோரிக்கை, இல்ல சஜஷனா இருக்கலாம், ஒரு அட்வைஸா இருக்கலாம். அது போல சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப என்ன நீங்க யோசிச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னா, டேக் வழக்கத்தை மாறா வில் யூ, won't you, would youன்னு போட்டிருப்போம். ஏன் அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அடுத்த வகையான சென்டென்ஸ், சில சென்டென்ஸ் வந்து லெட்ஸ்ன்னு ஆரம்பிக்கும். லெட்ஸ்ன்னு ஆரம்பிக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, லெட்ஸ் கோ அவுட் சைட், நம்ம வெளில போலாம். ஷால்வி, வெளில போலாம் தானே அப்படி கேட்போம்ல, இதுக்கு பேர் வந்து லெட்ஸ் சென்டென்ஸ் பேரு. இதுல இன்னொரு ட்ரிக் இருக்கு. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது லெட்டு அப்போஸ்ட்ரஃபி எஸ் போட்ட லெட்ஸ். அதே நேரத்துல லெட்டு அஸ்ன்னு ஒரு வகை இருக்கு. இதுக்கும் கம்ப்ளீட்டா வேற வேற அர்த்தம். இது என்னங்கிற டிஃபரன்ஸ் பின்னாடி பார்ப்போம். இப்ப லெட்ஸ்ன்னு வந்துட்டு நம்ம என்ன போட்டலாம், டேக் கண்ணை மூடிட்டு ஷால்வின்னு போட்டுடலாம். சரிங்களா? இதான் ஒரு முக்கியமான மெமரி ட்ரிக், ஞாபகம் வச்சுக்கணும். லெட் அப்போஸ்ட்ரஃபி எஸ்ன்னு ஆரம்பிச்சாலே கண்ணை மூடிட்டு டேக் என்ன போட்டலாம், ஷால்வின்னு போட்டலாம். அது என்னவா இருந்தாலும், லெட்ஸ் பிளே அவுட் சைட்னாலும் ஷால்வி தான், லெட்ஸ் வாட்ச் அ மூவினாலும் ஷால்வி தான். ஸோ இந்த லெட்ஸ்ன்னு வந்தாலே ஷால்வின்றத டேகா போட்டலாம். இது வந்து ஒரு ரூல், ஞாபகம் வச்சுக்கணும். மெமரி. கேக்குதுங்களா மேடம்? சார் வாய்ஸ் பிரேக் ஆகி சார். பிரேக் ஆகி வருதா? மத்தவங்களும் அதே போல இருக்கா? ஆமா சார்.
இல்ல சரி இல்ல எல்லாருக்கும் மேம் அப்போ ஓகே மியூட் தேங்க்யூ மேம் மியூட் பண்ணிக்கோங்க மேம். உங்களோட நெட்வொர்க் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நெட்வொர்க் இருக்க இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்கும். ஸோ எல்லாருக்கும் கிளியரா இருக்கு. உங்களுக்கு கேட்கலன்னா உங்களோட நெட்வொர்க் கொஞ்சம் ஓகே கம்மியா சார் ஓகே இருக்கு. சார் தேங்க்யூ சார் ஓகே மேம். ஸோ இப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஓகே லெட்ஸுக்கும் சார் லெட்டஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இது ஒரு ட்ரிக் கொஸ்டின். இந்த லெட்டர்ஸ்ங்கிறத வச்சு ஒரு கேட்டு ட்ரிக் பண்ணுவாங்க. அது என்னங்கிற நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம வந்து என்ன தெரிஞ்சுட்டோம், இது வரைக்கும் கொஸ்டின் டாக்னா என்னன்னு தெரிஞ்சுட்டோம். என்னென்ன சென்டென்ஸ் டைப்ல கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரிஞ்சுட்டோம். ஸ்டேட்மெண்டா இருக்கும், இம்பெரட்டிவா இருக்கும், இல்ல லெட்ஸுங்கிற டைப்பா இருக்கும். சரிங்களா, இது வரைக்கும் தெரிஞ்சுட்டோம். இப்போ அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நார்மலா ஒரு சென்டென்ஸ்லயே பாசிட்டிவ்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கும், நெகட்டிவ்னு இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் இப்போ தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். பாசிட்டிவ்னால எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும். ஒரு நேர்மறையான ஒரு விஷயத்துக்கு பேரு பாசிட்டிவ். சரியா, அதுல என்ன இருக்காது கட்டாயம்னா, நாட்டுங்கிறது இருக்காது, நெவர்னு இருக்காது, நோ, நோபடி, நத்திங், இது போல எதுவுமே இருக்காது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல. சரிங்களா, இதுல வந்து எதிர்மறையான விஷயங்கள் எதுவுமே இருக்காது, நேர்மறையா இருக்கும். அதுக்கு பேரு தான் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதுல என்ன இருக்காதுன்னா, நாட், நெவர், நோ, நோபடி, நத்திங், இது போல எதுவுமே இருக்காது. எடுத்துக்காட்டா ஒரு எக்ஸாம்பிள் இங்க சொல்றேன். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஹி இஸ் அ டாக்டர்னு சொல்றேன். சரிங்களா, அவர் ஒரு டாக்டர். அதுக்கு டேக் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்இன் ஹீன்னு வருது. இப்போ என்ன உங்களுக்கு ஒன்றும் புரிய முடியும்னா, இங்க சென்டென்ஸ் பாசிட்டிவா இருந்தா டேக்ல என்ன இருக்கு, நாட்டுங்கிற நெகட்டிவ் இருக்கு. இது ஒரு மொதல் சிக்னல் கவனிச்சுக்கணும். சி இஸ் அ டாக்டருங்கிற ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், அங்க நெகட்டிவ் எதுவுமே இல்லை. சரிங்களா, ஷீ கேன் டான்ஸ், அவளால ஆட இயலுன்னு சொல்றேன். கான் ஷீ, இங்க பாத்தீங்கன்னா நெகட்டிவ் டேக் இருக்கு. தே வென்ட் ஹோம், அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. டின் தே, இங்க நெகட்டிவ் இருக்கு. ஸோ இப்போ இதுதான் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இது எல்லாமே பாசிட்டிவ். இப்போ என்ன நம்மளால பார்க்க முடியும்னா, பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நிச்சயம் டேக் என்னவா இருக்கு, நெகட்டிவா இருக்கு. இதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், மைண்ட்ல ஏத்திக்க வேண்டியது, ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா இருந்தா டேக், அதை கேட்கறக்கிட்ட சின்ன கொஸ்டின், டேக்ங்கிற சின்ன கொஸ்டின், கொஸ்டின் டேக் என்னவா இருக்கும், நெகட்டிவா தான் இருக்கும். பாசிட்டிவ்னால என்னவாயிடுங்க, நெகட்டிவ். ரெண்டுமே ஆப்போசிட் போல்ஸ் தான், அப்படி ஞாபகம் வச்சுப்போம். ரெண்டும் ஆப்போசிட். இந்த பக்கம் பாசிட்டிவ்னா கட்டாயம் டேக் நெகட்டிவ் தான். சரிங்களா, இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்போ நெகட்டிவ் பார்க்க போறோம். நெகட்டிவ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை வாக்கியமா இருக்கலாம். இதுல கட்டாயம் என்ன இருக்கும்னா, நாட் இருக்கும், அப்படி இல்லைன்னா நெவருங்கிற வார்த்தை இருக்கும், அப்படி இல்லைன்னா நோங்கிற வார்த்தை இருக்கும், நோபடி இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருக்கீங்க. நோ, நெவர், நோ, நோபடிலாம் உங்களுக்கு நம்ம டக்குன்னு தெரிஞ்சிடும் இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு. இப்போ நம்ம ட்ரிக் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்லி. சரியா, ஹி ஹார்ட்லி ஸ்டடி டுடே அப்படின்னு சொன்னா, ஹார்ட்லினா கடினமான அர்த்தம் கிடையாது, ஹார்டுனா தான் கடினம். ஹார்ட்லினா சுத்தமா பண்ணலன்னு அர்த்தம். இதான் இங்கிலீஷ்ல உள்ள ட்ரிக்கான வார்த்தை. நிறைய பேர் ஹார்டுனா அர்த்தம் தெரியும், ஹார்ட்லினாலும் கடினம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சரியா, ஹார்ட்லினா ஒண்ணுமே பண்ணலன்னு அர்த்தம், சுத்தமா கடினமா உழைப்பே போடலன்னு அர்த்தம். ஹார்ட்லினா ஹி ஹார்ட்லி பிளேட் த மேட்ச் நான் சொல்றேன்னா சுத்தமா விளாடவே இல்லைன்னு அர்த்தம். ஹார்டுனா கடின உழைப்பு, ஹார்ட்லினா சுத்தமா உழைப்பே இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஹார்ட்லிங்கிறது வந்துச்சுன்னா நெகட்டிவ்னு அர்த்தம், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா எடுத்துக்கணும். அடுத்து ஸ்கார்ஸ்லி. ஸ்கார்ஸ்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்குது, பற்றாக்குறைன்னு அர்த்தம். ஸ்கார்ஸ், வாட்டர் ஸ்கேர்சிட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்கேர்சிட்டி தான். ஸ்கார்ஸ்லினா பற்றாக்குறைன்னு அர்த்தம். அந்த ஸ்கார்ஸ்லின்னு வந்தாலும் அது நெகட்டிவ் தான். ரேர்லி அப்படின்னா எப்பயாச்சும்னு அர்த்தம், ரொம்ப ரேர்னு சொல்லுவோம்ல, அந்த ரேர்னா ரொம்ப அரிதா நடக்கிறது, அதுவும் நெகட்டிவ் தான். ரேர்லிங்கிற வார்த்தை வந்தாலும் நெகட்டிவ் தான். செல்டம், ஒருபோதும் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா, இதுதான் நம்ம வந்து இந்த செல்டம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம வந்து ஒரு பழமொழி சொல்லுவோம், பார்க்கிங் டாக் செல்டம் பைட் அப்படின்னு. ஸோ குறைக்கின்ற நாய் ஒருபோதும் கடிக்காது. இப்போ செல்டம்ங்கிறது என்னது, அதுவும் நெகட்டிவ் தான். ஸோ நீங்க ஈஸியா என்ன கண்டுபிடிச்சிருவீங்கன்னா, நோ, நாட்டு, நெவர்லாம் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் கண்டுபிடிச்சிருவோம். அது இல்லாமையும் சில வார்த்தைகள் வந்தாலே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். எடுத்துக்காட்டு, நோ, அந்த ஹார்ட்லி, ஸ்கார்ஸ்லி, ஸ்கேர்ஸ்லி, ரேர்லி, செல்டம், இது போல இந்த வார்த்தைகள் இருந்தாலும் நெகட்டிவ் தான். இப்போ நம்ம வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதெல்லாம் இருந்தாலும் நெகட்டிவ் தான். பெரும்பாலும் பேசிக்கா இங்கிலீஷ்ல கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். இதை எடுத்துக்காட்டு பாருங்க. சி இஸ்ன்ட் ரெடி, அவள் தயாராக இல்லை. இஸ் நாட், நாட்டுங்கிறது வந்துருச்சு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்ப டேக் என்ன வந்துரும், பாசிட்டிவ்ல வந்துருச்சு பாருங்க, இஸ் ஷி. இந்த பக்கம் பாசிட்டிவ் இருந்தா இங்க நெகட்டிவ், இந்த பக்கம் நெகட்டிவ் இருந்தா இந்த பக்கம் பாசிட்டிவ். சரிங்களா, ஸோ ஒரே ஒரு நிமிஷம், 1 minute ப்ளீஸ். ரம்யா, ரம்யா, ரம்யா,
பார்சல் டெலிவரி. பார்சல். ஹலோ, சாரி. சி isn't ரெடி. கேக்குதா? கேக்குதா? சார் கேக்குதுங்க. எஸ் சார் எஸ் கேக்குதுங்க சார். ஓகே ஓகே. சி isn't ரெடி. சி isn't ரெடிங்கிறது நெகட்டிவ், அவள் தயாராக இல்ல. இஷின்றது பாசிட்டிவ் டேக். தே டோன்ட் நோ, டோன்ட்ங்கிறது நெகட்டிவ், டூ தே இங்க பாசிட்டிவ். ஹி நெவர் கம்ஸ் லேட், இங்க என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா நோவோ நாட்டோ இல்ல, ஆனா என்ன அர்த்தம், நெவர்னு ஒரு வார்த்தை இருக்கு. நெவர் கம்ஸ் லேட்னா அவன் லேட்டா வரவே மாட்டான் அப்படிங்கிறது நெகட்டிவ் தான். அப்ப இங்க என்ன அர்த்தம், சென்டென்ஸ் வந்து அர்த்தம் பாசிட்டிவா இருக்கும், ஆனா சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ். சரிங்களா, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், டேக் வந்து பாசிட்டிவ். என்ன புரிஞ்சுக்க முடியும் நம்மளால, நெகட்டிவ் வந்தா பாசிட்டிவ். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஏற்கனவே என்ன பார்த்தோம், பாசிட்டிவ் வந்தா டேக் நெகட்டிவா இருக்கு, இங்க நெகட்டிவ் வந்தா பாசிட்டிவா இருக்கு. ஸோ இதான் இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இதான். அப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது, பாசிட்டிவ்னா நெகட்டிவ் டேக், நெகட்டிவ்னா பாசிட்டிவ் டேக். இது வரைக்கும் சொன்னதுல எதுக்காவது டவுட் இருக்கா யாருக்காச்சும்? இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கொஸ்டின் டேக்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், என்னென்ன டைப் ஆஃப் சென்டென்சஸ் சொல்லியிருக்கோம், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லியிருக்கோம், நெகட்டிவ் என்னன்னு சொல்லியிருக்கோம், பாசிட்டிவ் வந்தா டேக் நெகட்டிவ் எடுக்கும், நெகட்டிவ் வந்தா டேக் பாசிட்டிவ் எடுக்கும்னு சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் யாருக்கா சந்தேகம் இருக்கா? லெட்டர் சொல்லல சார். லெட்ஸ் சொல்லி தனி அவுட் ஆஃப் கான்டெக்ட், அதனால சொல்லலை நான். லெட்ஸ்னா என்னங்க சொல்லி, லெட்டர் தனியா தனி கேட்டகரி இருக்கு, அதனால இப்ப சொல்லல. ஸோ லெட்ஸ் வந்தா ஷால்வின் போட சொல்லியிருக்கேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் எதாவது டவுட் இல்லைல்ல? ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ அடுத்த ஒரு முக்கியமான ஏரியாக்குள்ள போறோம். நீங்க அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தெரியும், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தெரியும். இப்போ நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஹெல்பிங் வேர்ப்ஸ், இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேரு ஆக்சிலரி வேர்ப். ஆக்சிலரி வேர்ப்னா என்ன, ஹெல்பிங் வேர்ப்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாம கொஸ்டின் டேக்கே பண்ண முடியாது. சரிங்களா, ஏற்கனவே வந்து செஷன் நம்பர் 1ல வேர்ப்ஸ்னா என்ன நடத்திருக்கிறோம், அதுலயே வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆக்சிலரி வேர்ப்ஸ்னா என்ன, ஹெல்பிங் வேர்ப்ஸ்னா என்னன்னு சொல்லியிருப்போம். சரிங்களா, அது ஆக்சிலரி ஹெல்பிங் ரெண்டுக்கும் ஒண்ணுதான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஹெல்பிங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சிட்டாலே போதும். ஹெல்பிங்னா என்ன அர்த்தம், உதவின்னு அர்த்தம், துணைன்னு அர்த்தம். சரிங்களா, இதெல்லாம் வந்து துணை வேர்ப்ஸ்னு அர்த்தம். இது வந்து மெயின் வேர்ப் மாதிரி கிடையாது. ஹெல்பிங் வேர்ப்ஸ்னு அர்த்தம், துணை வேர்ப்ஸ்னு பேரு. சரிங்களா, இது வந்து என்ன பண்ணுவோம்னா ஹெல்ப் தான் பண்ணும் நமக்கு. ஒரு நிமிஷம். ஸோ உங்களுக்கு எல்லாருமே ஹெல்பிங் வேர்ப்னா என்னன்னு தெரியும். இப்ப கொஸ்டின் டேக் பொறுத்தளவுல ஹெல்பிங் வேர்ப்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்பிங் வேர்ப்ஸை கண்டுபிடிக்கணும் முதல்ல. சரிங்களா, ஹெல்பிங் வேர்ப்ஸை கண்டுபிடிக்க போறோம். இப்போ எடுத்துக்காட்டா இங்க பாருங்க, ரொம்ப பாப்புலரான ஹெல்பிங் வேர்ப்ஸ்லாம் இங்க போட்டுக்கிறேன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் ஈஸ்ன்னு போட்டுக்கிறேன். இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, ஷீ இஸ் ரெடி. அந்த ஈஸ்ன்றது ஒரு ஹெல்பிங் வேர்ப். சரியா, ரெடின்றது தான் மெயின் வேர்பு. இங்க இது ரெடி மெயின் வேர்ப் சொல்ல முடியாது. தெர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்க ஆறுங்கிறது ஹெல்பிங் வேர்பு. வாஸ், இங்க ஈஸ், ஆறு, வாஸ், ஹேவ், கேன், வில், இது எல்லாமே என்னதான், ஆக்சிலரி வேர்ப்ஸ், ஹெல்பிங் வேர்ப் தான். வாஸ், ஹேவ், கேன், வில், இது எல்லாமே ஹெல்பிங் வேர்ப் தான். சரிங்களா, இதுதான் என்ன பண்ணணும்னா, இந்த ஹெல்பிங் வேர்ப் கட்டாயம் எங்க இருக்கும்னா டேக்ல இருக்கும். சரிங்களா, இங்க சி இஸ் ரெடின்னு சொல்றேன், டேக் என்ன வந்திருக்கு, இஸ் இன் சீன் வந்திருக்கு. தே ஆர் ஸ்டூடெண்ட் சொல்றேன், ஆர் இன் தேன் இருக்கு. வாஸ், இங்க வாஸ் வந்திருக்கு, ஹேவ் வந்திருக்கு, கேன் வந்திருக்கு, வில் மட்டும் என்ன வந்திருக்கு, இங்க ஓன்ட்னு வந்திருக்கு. நெகட்டிவா போகும்போது வில்லின்ட்டுன்னு போட முடியாக்கா, ஓன்ட்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஆக்சிலரி வேர்ப்ஸ் முதல்ல சென்டென்ஸ் வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த ஆக்சிலரி வேர்ப் அப்படியே கொண்டு போய் டேக்ல யூஸ் பண்ணுவோம், கொஸ்டின் டேக்கா யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ இதை கண்டுபிடிக்கிற டெக்னிக் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவோம், ஒரு சென்டென்ஸை பார்த்த உடனே அதுல எது ஆக்சிலரி வேர்ப், ஹெல்பிங் வேர்ப்னு கண்டுபிடிச்சிடணும். சி இஸ் ரீடிங் சொன்னா ரீடிங்கிறது மெயின் வேர்பு, இஸ்ன்றது ஆக்சிலரி வேர்ப் இல்லைன்னா ஹெல்பிங் வேர்ப். இதை நம்ம கண்டுபிடிச்சிடணும். சரியா, இப்போ வந்து டேக் பத்தி சி இஸ் ரீடிங், அப்ப என்ன வந்துருது, இஸ் இன் சீன் வந்துடுது. இம்பார்ட்டன்ட் ரூல் என்ன அப்படின்னா, ஆக்சிலரி வேர்பு மஸ்ட் பி ரிப்பீட்டட் இன் த டேக். ஒரு சென்டென்ஸ்ல உள்ள ஆக்சிலரி வேர்பை டேக்ல ரிப்பீட் பண்ணணும். இப்போ டவுட் வரலாம், ஒரு சென்டென்ஸ்ல வந்து ஆக்சிலரி வேர்பே இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்சிலரி வேர்பை நம்ம கொடுக்கணும். சரிங்களா, அது என்னன்றதை பின்னாடி பார்க்க போறோம். இப்போ ஆக்சிலரி வேர்ப்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். மொத்தமா ஆக்சிலரி வேர்ப் என்னென்ன இருக்குங்கிறதுக்கான ஒரு ஃபுல் டேபிள் நான் இப்போ வந்து இங்க போட்டிருக்கேன். சரிங்களா, அது நீங்க வந்து செஷன் முடிஞ்சா கூட நீங்க உட்காந்து படிக்கும்போது படிச்சு பார்த்துக்கோங்க. இவ்வளவுதான் மொத்தமா இங்கிலீஷ்ல உள்ள பாசிபிளான ஆக்சிலரி வேர்ப்ஸ் எல்லாத்தையும் நான் தொகுத்து போட்டேன். ஹெல்பிங் வேர்ப் எல்லாத்தையுமே. ஆம்னு இருக்கு, ஐ எம் ரெடி. இப்போ ஆம் வந்தா மட்டும் சேஞ்சில் என்ன பார்த்தீங்கன்னா, ஆம் இன் டைன்னு வர போட முடியாது இங்கிலீஷ்ல. அதுக்கு என்ன போட்டிருக்காங்க, ஆர் இன் டைன் போட்டிருக்காங்க. ஆம் என்ன மாறி இருக்கீங்க, ஆர்னு மாறி இருக்கு. ஷி இஸ் ஹாப்பி, இஸ் இன் சி, ஆர்.
ஆர் இன் தே ஃபுல்லாக அந்த லிஸ்ட்லேயே தான் போட்டிருக்கோம். ஆம், இஸ், ஆஸ், ஆர், வேர், ஹேவ், ஹேஸ் இவ்வளோதான் இங்கிலீஷில் பாசிபிளான இங்கிலீஷில் இருக்க எல்லா ஹெல்பிங் வெர்பையும் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். He was late, wasn't he? They were absent, weren't they? You have finished, haven't you? இங்க has யூஸ் பண்ணியிருக்கேன், had யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பாசிட்டிவ் சென்டென்ஸ் என்ன பண்ணியிருக்கேன், நெகட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான். யாரோ ஒருத்தங்க அன்மியூட் பண்ணிக்கிங்க ப்ளீஸ், மியூட் பண்ணிக்கோங்க. இது இவ்வளோதான் பாசிபிளான இருக்கு. தென் இதெல்லாம் ஆக்சிலரி. அது இல்லாமல் அடுத்து மோடல் வேர்ப்ஸ் இருக்கும். மோடல் கேன், குட், வில், வுட் இதெல்லாம் மோடல் வேர்ப்ஸ். சாரி, கை வைக்கவே இல்லை, இது வந்துருச்சு. ஓகே, மோடல் வேர்ப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? மோடல் வேர்ப்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் இங்கே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே மாடல் வேர்ப்ஸ் வந்தும். மாடல் வேர்ப்ஸ் என்ன பண்ணுவோம், மாடல் வேர்ப்ஸ் வந்தாலும் என்ன பண்ணுவோம், அந்த மாடல் வேர்ப்ஸை அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம். மாடல் வேர்ப்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படியே யூஸ் பண்ணுவோம். ஷுட்டு, மே, மைட்டு, மஸ்ட் இதெல்லாமே மாடல் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். அதே போல டூ சார் வச்சு ஆட் பண்ணி சொல்லுவோம். அந்த சார் எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க யூடியூப் மேம். கிளாஸ்ல இது இப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்களா சார் வாட்ஸ்அப் கிளாஸ்ல? இல்ல, எதை கேக்குறீங்க மேம்? இந்த டாபிக் இது இப்பதான் மேம் இப்போ நடத்துறோம். இல்ல இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி வருமான்னு கேக்குறேன் சார். இது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதில் போட்டுருவோம் மேம். இந்த இதே கிளாஸ் இப்ப வீடியோ ரெக்கார்ட் தான் பண்ணி வரும் அதுல. இல்ல இந்த விசிபிள் இதே ஆகுதுல்ல சார்? இதே மாதிரி தான் மேம் வரும். இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட்டுருவோம், அவ்வளவுதான். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே. ஸோ வந்து இப்போ மாடல் வேர்ப்ஸ் இருக்கு. அடுத்து செமி மாடல்னு சொல்லுவாங்க, சரிங்களா? டூ சேர்த்து வரும். யூஸ் டு இதெல்லாம் இப்போ இது என்னங்கிற மட்டும் பார்த்துக்கோங்க. நான் அப்படியே போஸ்ட் பண்ணுறேன் கடைசியாக முடிச்சுட்டு. இது நமக்கு தேவையில்ல தான் இப்போதைக்கு. இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இப்போ ஆக்சிலரி வேர்ப் வந்தால் அதை நம்ம அப்படியே டேக்ல யூஸ் பண்ணணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டின்ல சென்டென்ஸ்ல என்ன இல்லை, இப்போ டேகே இல்லை, அதாவது ஆக்சிலரி வேர்பே இல்லை, சரிங்களா? அப்போ நான் என்ன பண்றது, இதுதான் டவுட், சரிங்களா? இதுதான் வந்து இம்பார்ட்டண்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு ஏரியா. என்ன பண்ணுவோம்னா இதை கேட்டு தான் நம்மளை வந்து காலி பண்ணுவாங்க எக்ஸாமில். ஃபார் எக்ஸாம்பிள், டேகே அவங்க இதில் ஆக்சிலரி வேர்பே கொடுக்கல, வெறும் மெயின் வேர்ப் மட்டும்தான் இருக்குன்னா அது இம்ப்ளை மீனிங் என்னன்னா டூ, டஸ், டிட்ல இது மூலம் ஏதாவது யூஸ் பண்ணுவோம். டூ எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ப்ரெசன்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? எல்லாருக்கும் வந்து ஏற்கனவே டென்ஸ் நடத்திட்டோம். டஸ் எங்கே யூஸ் பண்ண யாருக்கா சொல்ல முடியுமா? டஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம்? Third person singular. எக்ஸாக்ட்லி. Simple present. சிம்பிள் பிரசன்ட். வெரி குட். சிம்பிள் பிரசன்ட்ல தேர்ட் பர்சன் சிங்குலர்ல என்ன பண்ணி யூஸ் பண்ணுவோம்? தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்துச்சுன்னா அங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? டஸ் யூஸ் பண்ணுவோம். அதே பாஸ்ட் டென்ஸ் தான் டிட் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். யூ லைக் டீன்னு கொடுத்துட்டேன். இப்போ இதில் நீங்க வந்து ஆக்சிலரி வேர்ப் என்ன கண்டுபிடிக்க சொன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? கண்டே பிடிக்க முடியாது. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, லைக்குங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா டூ பிளஸ் லைக் தான் என்ன எழுதியிருக்காங்க, லைக்னு எழுதியிருக்காங்க. ஓகேவா? அந்த லைக்குங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? டூ பிளஸ் லைக். அதுதான் அந்த டூ பிளஸ் லைக் தான் லைக் எழுதியிருக்காங்க. அதே இங்க பிளேஸ்ன்னு எழுதியிருக்காங்க. இந்த வார்த்தைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு என்ன அர்த்தம்? டஸ் பிளஸ் பிளே. அதுதான் என்ன எழுதியிருக்காங்க, பிரிச்சு சேர்த்து எப்படி எழுதியிருக்காங்க? பிளேஸ்ன்னு எழுதியிருக்காங்க. இதுதான் டிஃபரன்ஸ், சரிங்களா? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? டஸ் பிளஸ் பிளேன்னு அர்த்தம். அப்ப இங்க வந்து ஹெல்பிங் வேர்ப் என்னது? டஸ். இங்க லைக்கு ஹெல்பிங் வேர்ப் என்னது? டூ. அது இங்க வென்ட்னு எழுதியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வென்ட்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வென்ட் எப்படி பிரிக்க முடியும் ரெண்டா? அப்ப வென்ட் எப்படி பிரிப்போம்? டிட் பிளஸ் கோ. இதுதான் என்ன, இதுக்கு பேரு தான் வென்ட்னு அர்த்தம். டிட் பிளஸ் கோ தான் வென்ட். ஸோ அப்ப அந்த வென்ட்ங்கிறது என்ன அர்த்தம்? டிட் பிளஸ் கோ. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிடறோம்? முதல்ல ஃபர்ஸ்ட்ல ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். பாசிட்டிவா நெகட்டிவான ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். பாசிட்டிவ் வந்தா நெகட்டிவ் டேக் வந்துடும், நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் வந்து அந்த லெவல் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆக்சிலரி வேர்ப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். ஹெல்பிங் வேர்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ஹெல்பிங் அதுலேயே இருந்து ஈஸியாக நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. எல்லாமே இம்ப்ளைடா இருந்துச்சுன்னா மட்டும் இது போல கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க வந்து மொதல் சென்டென்ஸ்ல யூ லைக் டீல என்ன கொடுத்துருக்கேன்? பாசிட்டிவா இருக்கு, சரிங்களா? யூ லைக் டீ வந்து சென்டென்ஸ் பாசிட்டிவ் கண்டுபிடிச்சிட்டேன். லைக்ன்ற வார்த்தை தான் இருக்கு. என்ன டென்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டேன்? ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் கிடையாது. யூன்றது யூங்கிறது வந்து செகண்ட் பர்சன். ஸோ என்ன பண்ணிருக்கேன், அப்போ லைக் எப்படி பிரிச்சிருக்கேன்? டூ பிளஸ் லைக்னு பிரிச்சுட்டேன், சரிங்களா? அடுத்து பிளேஸ்ங்கிற வார்த்தையை ஹீன்ற வார்த்தை இருக்கு, இது தேர்ட் பர்சன் சிங்குலரு. அப்ப என்ன பண்ணிருக்கேன்? டஸ் பிளஸ் பிளேன் பிரிச்சுக்கிட்டேன். வென்ட்டுங்கிறத பாஸ்ட் டென்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டேன். டிட் பிளஸ் கோன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப டேக்ல என்ன வந்துடும்? இதுக்கு டூ வந்துடும், இதுக்கு டஸ் வந்துடும், இதுக்கு வந்து டிட் வந்துடும். இவ்வளவுதான் ரூல். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம ஆக்சிலரி வேர்ப் இல்ல, ஹெல்பிங் வேர்ப் இல்லைன்னா என்ன பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டோம், சரிங்களா?
சரி மியூட் பண்ணிக்கோங்க, யாரும் அன்மியூட்லேயே இருக்கிறீங்க ப்ளீஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஸ்டர்பாக இருக்கு. தென் அடுத்து ப்ரெசன்ட் டென்ஸ் வந்தால் மட்டும் என்ன பண்ணுவோம், டூவோ டஸ்ஸோ யூஸ் பண்ணுவோம். தேர்ட் பர்சன் சிங்கிள் இருந்தால் டஸ், மற்றக்கெல்லாம் டூ யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் டிட் யூஸ் பண்ணுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். நோ ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னா அதுக்கு எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க டூ ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்னு அர்த்தம். டூ ஃபேமிலிங்கிறது 3 பேர் இருக்காங்க டூ ஃபேமிலியில். டூ இருக்காங்க, டஸ் இருக்காங்க, டிட் இருக்காங்க. ஏன்னா ஞாபகம் வச்சுக்கணும், ஹெல்பிங் வேர்ப் இல்லைன்னா அவங்க எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, டூ ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஸோ ஹெல்பிங் எல்லாம் கூட டூ விட்டுறணும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெல்பிங் வேர்ப் எல்லாம் கூட டூ விட்டுறணும். டூல 3 பேர் இருக்காங்க, யாராரு, டூ, டஸ், டிட் இருக்காங்க. பாஸ்ட்னா டிட்டு, ப்ரெசன்ட்னா டூ, தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்தா மட்டும் டஸ். இது வரைக்கும் டவுட் இருக்கா? இப்போ நமக்கு என்ன இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், 2 டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கா. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா முதல்ல சென்டென்ஸை பார்த்தோன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். அதில் உள்ள ஆக்சிலரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ஆக்சிலரி வேர்ப் இல்லை அப்படின்னா மட்டும் டூ ஃபேமிலியில் அவங்கள சேர்க்க சொல்லியிருக்கேன். டூல வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் டூ போட்டுருவேன், தேர்ட் பர்சன் சிங்குலர் இருந்தால் டஸ் போட்டுருவேன், பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் டிட் போட்டுருவேன். இதுதான் ரூல். இது வரைக்கும் டவுட் இருக்கா யாருக்காச்சும்? சூப்பர் சார். ஓகே, தேங்க்யூ. இப்போ அடுத்து நம்ம மூவ் பண்ண போகிறோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, நவுனை ப்ரோனவுனா மாற்ற தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிச்சிட்டோம், என்ன ஆக்சிலரி கண்டுபிடிச்சிட்டோம். நவுனை இப்போ ப்ரோனவுனா மாற்ற போகிறோம், சரிங்களா? ஏற்கனவே இதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸை ஞாபகம் வச்சு படுத்திக்கணும். நவுன்னா என்ன, ப்ரோனவுனா என்ன. நவுன்னா பெயர் சொல்லி தெரியும். ப்ரோனவுன்னா அந்த நவுனுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்துகிற பதிலி வார்த்தை தான் என்னது, ப்ரோனவுன். இப்போ வந்து முத்துன்னு என் பேரை சொல்றேன்னா ஹீன்ற ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவேன். இப்போ ரம்யான்ற பேர் சொன்னேன்னா ஷீன்ற ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவேன். இப்போ டாக்னு சொன்னா இட்டுன்ற ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவேன். ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னா தேன்ற ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவேன். இதுதான் ப்ரோனவுன் சேஞ்சு. கட்டாயம் என்ன பண்ணக்கூடாதுன்னா நவுனை நவுனாவே யூஸ் பண்ணக்கூடாது, ப்ரோனவுனா தான் யூஸ் பண்ணணும் டேக்ல. இதுதான் அடுத்த ரூல், சரிங்களா? இந்த ரூலை இப்போ ஞாபகம் வச்சுக்க போறோம். இப்போ எப்படி என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே சொன்னதுதான், கொஸ்டின் டேக்ல என்ன வரும், நவுன் வந்து ப்ரோனவுனா மாறிடும் சொல்லியிருக்கோம். இப்போ ரவின்ற ஒரு நவுனு டேக்ல நம்ம கட்டாயம் ரவின்னு போடக்கூடாது, என்ன போடணும், ஹீன்னு தான் போடணும். லக்ஷ்மின்ற ஒரு லேடியோட பேர் வந்துச்சுன்னா ஷீன்னு தான் போடணும். அது எந்த லேடியோட பேராக இருந்தாலும் ஷீ தான் டேக்ல, கொஸ்டின் டேக்ல. த பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன்னா இது வந்து ப்ளூரல், அவங்களுக்கு பேர் என்ன பண்ணுவோம், தேன்னு சொல்லிடுவோம். இந்த டாக் அப்படின்னா இட்டுன்னு சொல்லிடுவோம், ஏன்னா சிங்குலர் அது அப்படிங்கிற பொருள் தர்றது. சில்ட்ரன் குழந்தைகள்னா என்ன சொல்லிடுவேன் நான், குழந்தைகள்னு சொன்னா தேன்னு சொல்லிடுவேன், சரிங்களா? குழந்தைகள் அவர்கள் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இதுதான் வந்து ப்ரோனவுன் சேஞ்ச். எப்பயுமே டேக்ல என்ன வந்துடும், நவுனுக்கு பதிலாக ப்ரோனவுன் போட்டுருவோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளை பார்த்தா புரியும். மொதல் ரூல் நான் என்ன பண்ண போறேன், ரவி இஸ் அ டாக்டர், இதான் நான் கொடுத்துருக்க சென்டென்ஸு. ரூல் படி ரூல் நம்பர் 1 என்ன கண்டுபிடிக்கணும்னா பாசிட்டிவா நெகட்டிவான்னு கண்டுபிடிக்கணும். இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ், பாசிட்டிவ். ரவி இஸ் டாக்டர் ஒரு பாசிட்டிவ், பாசிட்டிவ். ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன், ஆக்சிலரி வெர்ப் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். இதுல ஆக்சிலரி வெர்ப் என்னது, ஆக்சிலரி வெர்ப் என்னது, ரவி இஸ் டாக்டர்ல இஸ் ஆக்சிலரி வெர்ப். தேர்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன், நவுன் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். நவுன் என்ன இதுல, ரவின்ற நவுன். இப்ப நம்ம 3 கண்டுபிடிச்சிட்டோம், சரிங்களா? இந்த பக்கம் வர்றதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சைடு கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ இந்த பக்கம் வர போறோம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னது, ஆக்சிலரி வெர்பா அப்படியே யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இஸ்ன்ற ஆக்சிலரி வெர்பை நான் என்ன பண்ணிடுறேன், அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து பாசிட்டிவ், இங்க கட்டாயம் என்ன வந்து டேக் நெகட்டிவ் தான் வரணும், இஸ்ன்ட் இட்னு போட்டேன். ரவின்ற நவுனுக்கு நான் என்ன டேக் தான் ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவீங்க, ஹீன்றதை யூஸ் பண்ணணும், கொஸ்டின் மார்க் போட்டுறேன். ஸோ இதுதான் கொஸ்டின் டேக். இப்படிதான் டேக் மாற்றணும். இன்னும் டீட்டெயிலாக போக போக புரியும், இது மட்டும் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து லக்ஷ்மிங்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன் நவுனு, அப்போ நிச்சயம் டேக்ல ஷீன் வந்துடும். கேன்ங்கிறது ஒரு மாடல் வேர்பு, ஹெல்பிங் வேர்பு, அப்போ இங்கே எது கேன் அப்படியே தான் வந்துடும். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு இங்கே நெகட்டிவ் கான்ட்னு வந்துடும், கான் ஷீ அப்படின்னு இங்கே வந்துடும். த பாய்ஸுங்கிறதுக்கு ப்ரோனவுன் என்ன சொல்லியிருக்கேன், தே. ஆறுங்கிறது ஆர் அப்படியே தான் வந்துடும், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் வந்துடும், ஆர் இன் தே. ஸோ எப்படின்னா டேக் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், டேக்ல எப்பயுமே ப்ரோனவுன் தான் இருக்கணும், நவுன் இருக்கக்கூடாது. இதுதான் ரூல், சரிங்களா? இது வரைக்கும் எனக்கு டவுட் இருக்கா? இல்ல நம்ம ஓகே. இப்பதான் அடுத்த ட்ரிக், சரியா? இப்போ ஒரு ஈஸியா தெரியும் கொஞ்சம். இப்போ நீங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா, சரிங்களா? நீங்க கொஞ்சம் மனப்பாடம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு ஏரியா சொல்ல போறேன். எப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஹீ ஒருத்தன் குமார் லக்ஷ்மி இது மாதிரிலாம் வந்தா போட்டுருவீங்க, பாய்ஸ்ல வந்தா போட்டுருவீங்க. இப்போ என்ன கொடுப்பாங்கன்னா எக்ஸாம்ல அது மாதிரி ஈஸியா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் என்ன கொடுப்பாங்கன்னா இது போல சப்ஜெக்டா கொடுப்பாங்க. எவ்ரி ஒன் அப்படிங்கிற வார்த்தையை போடுவாங்க, சரிங்களா? எவ்ரி ஒன்னா எல்லாரும் அர்த்தம். இதுக்கு நீங்க என்ன டேக் போடுவீங்க, ப்ரோனவுனு என்ன டேக் போடுவோம், தே போடணும். ஏன்னா எவ்ரி ஒன்ல யாருன்னே நமக்கு தெரியாது, ஆண்பாலா பெண்பாலான்னு தெரியாது. ஸோ தே பொதுவா போட்டுருவோம். சம் ஒன் ஒரு சிலர்
ஒருத்தவங்க அப்படின்னு சொல்றோம்ல, ஒரு சிலர்னு சொல்லுவோம், ஒரு சிலர், அதுக்கும் தே தான். இங்க வந்து என்ன கன்ஃபியூஸ் பண்ணிடும்னா ஒன்னுங்கிறதுனால நம்ம வந்து என்ன நினைச்சுப்போம், இங்க சிங்குலர் தானே போடணும்னு நினைச்சிட்டு சிங்குலர் ப்ரோனவுன் போட்டுறக்கூடாது. எவ்ரி ஒன்னா அனைவரும், ஒவ்வொருத்தரும் அர்த்தம், சம் ஒன்னா ஒரு சிலர்னு அர்த்தம். இது எல்லாமே ப்ளூரல் தான், அதனால தே யூஸ் பண்றோம். நோபடிங்கிறதுக்கு என்ன பண்ண யூஸ் பண்ணணும், ஒருத்தருமே இல்லைன்னாலும் கூட தே தான். நோபடிங்கிற வார்த்தை வந்தாலும் தே தான். இது மூணு ஞாபகம் வச்சுக்கணும், எவ்ரி ஒன், சம் ஒன், நோபடி. இதுதான் அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்கிற ஒரு ஏரியா, சரிங்களா? எவ்ரி ஒன் வந்துட்டு நிச்சயம் ப்ரோனவுன் டேக் என்ன வந்துடும், தே. சம் ஒன்னாலும் தே தான், நோபடினாலும் தே தான். அடுத்து திஸ் தட்டுங்கிற வார்த்தையை கொடுத்துருப்பாங்க, சரியா? திஸ் இஸ் எ கேட், இது மாதிரி திஸ் தட், தட் இஸ் அ பாக்ஸ், இது போல கொடுத்துருப்பாங்க. அது போல திஸ் தட்டுன்னு வந்தாலுமே அது எல்லாமே சிங்குலரை குறிக்கிறது, இது அதுன்னு சொல்றது. அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், டேக் வந்து இட்டு தான். அதே நேரத்துல ப்ளூரல் கொடுப்பாங்க, தீஸ் தோஸ். திஸ் தட்டுக்கு பதிலா அவைகள் அவர்கள் சொல்லுவாங்க, அவைகள் சொல்ற அர்த்தத்தை வந்தா தே போட்டுருவோம். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பி ரிப்பீட் பண்றேன், எவ்ரி ஒன், சம் ஒன், நோபடி, இது எல்லாமே ப்ளூரல் டேக் தான் எடுத்துக்கும். தேன்ற ஒரு டேக் பொதுவா போட்டுருவோம். திஸ் தட்டு இது அதுன்னு வந்துட்டா அதுங்கிற ஒரே ஒரு டேக் தான் ப்ரோனவுன் டேக். தீஸ் தோஸ் இவைகள் அவைகள்னு வந்துச்சுன்னா தேங்கிற ஒரு காமன் டேக் எடுத்துப்போம். இதை ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? இதுதான் எக்ஸாம்ல ஃப்ரீக்வெண்டா கேட்கிற ஒரு டைப், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், எவ்ரி ஒன் கேம். எல்லாரும் வந்துட்டாங்க, ஒவ்வொருத்தரும் வந்துட்டாங்கன்னு சொல்றோம். எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொன்னா டின் தே. இது என்ன அர்த்தம், எவ்ரி ஒன் கேம்ங்கிறது என்னன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த சொன்ன ரூல்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். முதல்ல நான் என்ன கண்டுபிடி சொல்லியிருக்கேன், பாசிட்டிவா நெகட்டிவா கண்டுபிடி சொல்லி. இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ், பாசிட்டிவா நெகட்டிவா? எவ்ரி ஒன் கேம்ங்கிறது Positive. பாசிட்டிவ். Positive, அப்ப sir. டேக் என்ன வந்துரும், நெகட்டிவ். நெகட்டிவ் வந்துரும். ஃபர்ஸ்ட் ரூல், சரிங்களா? Negative one. ரெண்டாவது என்ன கண்டுபிடி, ஓகே, ரெண்டாவது என்ன கண்டுபிடி சொல்லியிருக்கேன், என்ன கண்டுபிடி சொல்லியிருக்கேன், Tense. ஆக்சிலரி Verb, வெர்ப். sir. ஹெல்பிங் வெர்ப் என்ன, ஆக்சிலரி. ஹெல்பிங் வெர்ப் என்ன கண்டுபிடி. இங்க ஆக்சிலரி வெர்ப் இருக்கா, இங்க இல்ல. ஆக்சிலரி வெர்ப் இல்ல, அது மேல என்ன இருக்கு, கேம்ன்ற Did வார்த்தை plus இருக்கு. come. Did. கம்மோட பாஸ்ட் டென்ஸ் கேம். அப்ப எப்படி பிரிப்பீங்க அதை நீங்க, Didn't. எப்படி பிரிப்போம், Did plus come. டிட் பிளஸ் கம், சரிங்களா? அப்ப என்ன ஆக்சிலரி வெர்ப் என்ன கண்டுபிடிச்சிட்டோம், டிட்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம், நெகட்டிவ் டேக் வேற கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும், என்ன ப்ரோனவுன் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? எவ்ரி ஒன்னு வந்தனால என்ன போட சொல்லியிருக்கேன் நான் ப்ரோனவுன்ல, They. தானே போடணும், தே. Plural இப்போ they மூணு போடுங்க, sir. கண்டுபிடிச்சிட்டோம், ப்ளூரல் போட சொல்லிட்டோம். இப்போ ஆன்சர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போட்டுருவோம், என்ன ஆக்சிலரி போட்டுருவோம், டிட் போட்டுருவோம். பாசிட்டிவ் இங்க வந்து நெகட்டிவ் வரணும்ல, நாட்டு போட்டுட்டோம். எவ்ரி ஒன் இருந்தனால என்ன போட்டுட்டோம், தே போட்டோம், கொஸ்டின் மார்க் போட்டோம், அவ்வளவுதான் ஆன்சர், சரிங்களா? இப்படிதான் நீங்க எக்ஸாம்ல இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது. நீங்க வந்து மனப்பாடம் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு ஐடியா புரிஞ்சுச்சுன்னா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. ஸோ அடுத்து நோபடின்னு வார்த்தைப்படுறது, இந்த சென்டென்ஸ் பார்ப்போம். நோபடி கால்டு, இது பாசிட்டிவா நெகட்டிவா? Negative. ஏன் நெகட்டிவ், Nobody. நோபடின்னு வந்துருச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன் நோபடி தான் நெகட்டிவ். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சிலரி வெர்ப் ஆக்சிலரி கண்டுபிடிக்கணும். வெர்ப் கால்டுன்னு இருக்கு, Called. ஆக்சிலரி வெர்பே இல்ல. அப்ப எப்படி கால்டு எப்படி பிரிப்பீங்க, Did plus டிட் call. பிளஸ் கால். Did அப்ப plus call. ஆன்சர் வந்து டிட் வந்து டிட். இப்ப நோபடின்னு வந்துட்டா என்ன போட சொல்லியிருக்கேன், எவ்ரி ஒன், They. எவ்ரிபடி, நோபடி வந்தாலும் தே They. தான். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்சர் எழுத போறோம், முதல்ல டிட் They. போட்டுட்டோம். இங்க நெகட்டிவ் வரலையே சார். ஏங்க அத நோபடினா நெகட்டிவ், இப்ப இங்க பாசிட்டிவ் தானங்க வரணும். ஓகே சார். ஃபர்ஸ்ட் ரூலே ஞாபகம் வச்சுக்கலையா நீங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தனே என்ன சென்டென்ஸ் கரெக்ட் சொல்லிருக்கோம்ல, இது நெகட்டிவ் சென்டென்ஸ், சரிங்களா? ஓகே சார். நெகட்டிவ் வந்தா டேக்ல என்ன வந்து சொல்லிருக்கோம், பாசிட்டிவ். அப்ப இங்க வந்து பாசிட்டிவ் டேக் போட்டுட்டோம், நோபடி வந்து தே போட்டோம், கொஸ்டின் போட்டோம், அவ்வளவுதான் ஆன்சர், சரிங்களா? இப்ப எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு ஆடியோ மியூட் பண்ணிங்க ப்ளீஸ். ஓகே. ஸோ திஸ் இஸ் யோர் பேக், இதை நான் சொல்லிடுறேன். இது உங்களது பை அப்படின்னு சொல்றேன். இது வந்து கரெக்டாக எனக்கு என்ன தெரியுதுன்னா, இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். டேக் நெகட்டிவ் வரும், ஆக்சுவலி வெர்ப் ஈஸ்ன்னு இருக்கு, அப்ப ஈஸ்ன்னு தான் நான் போட்டுருவேன். தென் வந்து திஸ்ன்ற சப்ஜெக்ட் நவுன் வந்து அங்க ப்ரோனவுனா போகும்போது என்ன மாதிரினா, திஸ்ன்னு வந்து என்ன போட்டிருக்கேன், இட்டுன்னு போட சொல்லியிருக்கேன். தோசுனா தே போட சொல்லியிருக்கேன். திஸ் தட்டுன்னு வந்தா என்ன போட சொல்லியிருக்கேன், இட்டு போட சொல்லியிருக்கேன். திஸ்ங்கிறது சிங்குலர், இட்டு போட்டுருவேன். அப்ப என்ன ஆன்சர் வந்துருன்னா, நெகட்டிவ் டேக் இங்க வரணும், ஆக்சிலரி போடுறேன், இஸ்ன்ட் இட், இவ்வளவுதான் டேக். ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் யாராவது டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க, இல்லைன்னா ஐ வில் கண்டினியூ. ஓகே. ஸோ உங்க அமைதிக்கு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, டவுட் இல்லைன்னு அர்த்தம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு வார்த்தை, கான்ட்ராக்ஷன்ஸ்.
கான்ட்ராக்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த முழுசா சொல்லாம சுருக்கி சொல்றது எழுதுறது சரிங்களா, அதுக்கு பேர் தான் கான்ட்ராக்ஷன்ஸ். எப்பயுமே கொஸ்டின் டேக்ல கான்ட்ராக்டட் ஃபார்ம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், கான்ட்ராக்டடா தான் யூஸ் பண்ணணும். கொஸ்டின் டேக்ல முழுசா எழுதிடக்கூடாது. அந்த கான்ட்ராக்டட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நாட்டுங்கிற வார்த்தை என்னன்னு எழுத மாட்டோம், நம்ம என்ஓடின்னு எழுத மாட்டோம். அது பேர் என்ன போடுவோம், என்னு ஒரு ஹைஃபன் டீன் போடுவோம். இதுக்கு பேரு தான் கான்ட்ராக்ஷன். ஸோ கொஸ்டின் டேக்ல நீங்க என்ன பார்த்துருப்பீங்கன்னா இது வரைக்கும் கான்ட்ராக்ஷன்ல மட்டும்தான் எழுதுவோம், ஃபுல் ஃபார்ம்ல நாட்டுங்கிற வார்த்தை எழுத மாட்டோம். ஸோ அதனால என்னென்ன கான்ட்ராக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தென் ரெண்டு வார்த்தை சேர்த்து என்ன எழுதியிருப்போம், இங்க இஸ்ன்ட் இட்டுங்க, இஸ் நாட் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை இஸ்ன்ட் சரியா. ஆர் நாட்டுங்களை என்ன எழுதியிருப்போம், ஆர்இன்ட். இது எப்படி உச்சரிக்கணும்னா ஆர்இன்ட். வாஸ் நாட் வாசன்ட். ஸோ என்ன பண்ணிருக்கோம், ஈஸ் நாட்டுங்கிறத சேர்த்து இஸ்ன்ட்னு கான்ட்ராக்டட் ஃபார்ம்ல மட்டும்தான் கொஸ்டின் டேக்ல யூஸ் பண்ணணும். கொஸ்டின் டேக் எழுதுற எல்லாத்தையும் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம கான்ட்ராக்டட் ஃபார்ம் சுருக்கப்பட்ட வடிவத்துல மட்டும்தான் நம்ம எழுதணும், முழுதா எழுதக்கூடாது. அதுதான் கொஸ்டின் டேக் சரிங்களா. நான் எல்லாத்துக்கும் என்னென்ன வருங்கிற டேபிளை இங்கேயே கொடுத்துட்டேன் சரிங்களா, நீங்க கஷ்டப்படவே தேவையில்ல. இந்த டேபிள் நீங்க அப்படியே கிளியரா பாத்தீங்கன்னாலே தெரியும். வேர்ன்ட்னு வந்தா வேர் நாட்ட வேர்ன்ட், டு நாட்ட டோன்ட், டஸ் நாட்ட டசன்ட், டசன்ட் இன்ட் அப்படிம்பாங்க, அப்படி சொல்லக்கூடாது, டசன்ட் தான் உச்சரிக்கணும். அதை டிட் நாட் டிண்ட் எப்படி உச்சரிக்கணும், டிண்ட். டசன்ட் இட், டிடின்ட் இட் அப்படிலாம் சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. டிடின்ட் இட் கிடையாது, டிண்ட். கெனாட், காண்ட், வில் நாட். இதான் இம்பார்ட்டன்ட், இதுதான் நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கறது. வில் நாட்னு வந்துட்டாலே இங்க என்ன வந்துடும், வில் நாட்னு எழுதக்கூடாது, நம்ம அது வேலை என்ன யூஸ் பண்ணுவோம், ஓன்ட்னு எழுதணும். வில் நாட்னு வில்லின்ட் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ஷன் கிடையாது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்ட்ராக்ஷன், ஞாபகம் வச்சுக்கணும். வில் நாட் அது மேல என்ன எழுதணும், நம்ம ஓன்ட்னு எழுதிடுவோம். அடுத்து ஷுட் நாட்டுக்கு ஷுடன்ட், ஹேவ் நாட்டுக்கு ஹேவின்ட். இதுதான் அதுக்கான டேக். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். எப்பயுமே என்ன எழுதக்கூடாது எக்ஸாம்பிள், நம்ம ஷீ இஸ் ரெடின்னு கொடுத்துட்டா இஷின் சீன் தான் மட்டும் எழுதணும். கான்ட்ராக்ஷன் எழுதி என்ன எழுதக்கூடாது, இஸ் நாட் சீன் எழுதிடக்கூடாது. இதுதான் கொஸ்டின் டேக்ல கான்ட்ராக்ஷன். இப்போ கான்ட்ராக்ஷன் வரைக்கும் யாருக்கு டவுட் இருக்கா, எனி டவுட்ஸ்? நோ சார். நோ சார். ஓகே, அப்படியே ஒரு வாட்டி இப்போ வந்து இப்போ நம்ம சொன்னதை அப்படியே வந்து இவ்வளவுதான் கொஸ்டின் டேக், ஓகேங்களா. இவ்வளவுதான் கொஸ்டின் டேக், நீங்க கொஸ்டின் டேக் புரிஞ்சுட்டீங்க. இப்போ திரும்பி நான் இனிமே வந்து ரெக்கலெக்ட் தான் பண்ண போறேன். இப்போ உங்களுக்கு கான்ட்ராக்ஷனா தெரியும், ஆக்சிலரி வெர்ப்னா என்னன்னு தெரியும், நவுன் டு ப்ரோனவுன் என்னன்னு தெரியும், பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு தெரியும். அவ்வளவுதான். நான் சொன்ன ஸ்டெப்பை அப்படியே வரிசையா ஃபாலோ பண்ணா ஈஸியா 2 மார்க் 1 மார்க் வந்து 30க்கு வாங்கிடலாம். இதுக்கு நீங்க படிக்கவே தேவையில்லை. இதை படிக்காமே மார்க் வாங்குற ஏரியா. நீங்க எக்ஸாம் மட்டும் இல்ல, ஜென்ரலாவே நீங்க உங்க நார்மலா ஸ்கூல்ல டீச் பண்ற கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம், பயன்படும் தான். ஸ்டெப் 1 என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் கண்டுபிடிக்கணும், ஸ்டேட்மெண்ட்னு பாசிட்டிவா நெகட்டிவா கண்டுபிடிச்சிருவோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்டெப் 1 அதான். ஸ்டெப் 2 என்னது, ஆக்சிலரி வெர்பை கண்டுபிடிக்கணும். ஈஸ் ஆர் ஹேவ் ஹேக் இதெல்லாம் இருந்தா கண்டுபிடிச்சிடணும். அடுத்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்னன்னா, பாசிட்டிவா இருந்தா என்ன போட்டுருவோம், நம்ம நெகட்டிவ் போட்டுருவோம். நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவ் போட்டுருவோம். பாசிட்டிவ் டு நெகட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஸ்டெப் 4 நவுன் என்ன பண்ணிடணும், ப்ரோனவுனா மாத்திடணும். ரவின்னு இருந்தா ஹி, லக்ஷ்மின்னு இருந்தா ஷி. அடுத்து கடைசியா என்ன போட்டுறணும், ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டுறணும். அந்த என்ன எழுதணும், கான்ட்ராக்ஷன் ஃபார்ம்ல எழுதணும். இவ்வளவுதான் கொஸ்டின் டேக். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சொல்லுங்க மேடம். ஆமாங்க, டியரா மாறுங்களா, தேன்னு சொன்னீங்க. எதா மாறுங்க, நவுன் வந்து ப்ரோனவுனா மாறும்போது தே சொல்லிருக்கீங்க, தேவா மாறும். டியர் வராது. ப்ளூரல் டியர் வராது. 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 தேருங்கிறது தேர்னு வரும், அது நான் பின்னாடி வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு குழப்ப விரும்பல, கொஞ்சம் டஃப்பானதெல்லாம் பின்னாடி சொல்லுவேன் சரிங்களா. இப்போ நம்ம வந்து திரும்பி மைண்ட்ல உன்னை என்ன ஏற்ற ட்ரை பண்றேன்னா, அந்த ரூலை ஏற்ற ட்ரை பண்றேன், உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது. அந்த ட்ரிக்கி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் பின்னாடி நான் வச்சிருக்கேன், சொல்றேன் ஓகேங்களா. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதை மட்டும் தான். நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, கடைசியா நீங்க டவுட் கேளுங்க, உங்களுக்கு அதுக்கு அந்த டவுட்டே வராதப்போ. ஸோ வந்து இப்போ உங்களுக்கு என்னென்ன ஐடியா புரிஞ்சிருக்கும். ஷீ இஸ் அ டீச்சர்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டேன். ஸ்டெப் 1 பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டேன், ஆக்சிலரி வெர்ப் இஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டேன், நெகட்டிவ் ஃபார்ம்ல இப்போ என்ன வந்து கண்டுபிடிச்சிட்டேன், இஸ்ன்ட்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஷீன்றது ப்ரோனவுன், ஆல்ரெடி ஷீனே கொடுத்துட்டாங்க, அப்போ திரும்பி என்ன வந்துடும், ஷீனே வந்துடும். ஆன்சரு இஸ்ன்ட் சி அப்படின்னு எழுதிடுவேன். இவ்வளவுதான் கொஸ்டின் டேக் ரூலு. இப்போ டீட்டெயிலாக பார்த்தா உங்களுக்கு இதே தான் திரும்பி போட்டுக்கிறேன், திரும்பி ஞாபகப்படுத்ததான் போட்டிருக்கேன். பாசிட்டிவ் வந்தா நெகட்டிவ்க்கு போயிடும், நெகட்டிவ் வந்தா பாசிட்டிவ்க்கு போயிடும். அதே மாதிரி ஆக்சிலரி வெர்ப் என்ன வரும், மேட்ச் ஆகணும் கட்டாயம். இங்க இருக்கிறதும் மேட்ச் ஆகணும், அது இம்பார்ட்டன்ட். தென் அதுவும் முடிஞ்சிருச்சுன்னா, இன்கேஸ் வந்து ஆக்சிலரி வெர்பே இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன், டூ ஃபேமிலியில அவங்களை சேர்த்துருவேன்.
ப்ரெசண்டா இருந்தா டூ, சிங்குலரா இருந்தா டஸ் ப்ரெசன்ட்ல. அதே பாஸ்டா இருந்தா டிட் போட்டு சேர்த்துருவேன். ஷீ சிங்ஸ் வெல், டஸ் இன் ஷீன் போறேன். ஏன்னா சிங்ஸ்ங்கிற எப்படி பிரிச்சிருவேன், டஸ் பிளஸ் ஷீன் பிரிச்சிருவேன். தே பிளேட் ஃபுட்பால், டிட் பிளஸ் பிளேன்னு பிரிச்சு போட்டுருவேன். அடுத்து ப்ரோனவுன் வந்து என்ன பண்ணணும், சப்ஜெக்ட்டுக்கு மேட்ச் ஆகணும். இப்போ இங்க ரவி இஸ் ஆப்சன்ட் கொடுத்தா இஸ்ன்ட் ஹீன் தான் போடணும், ரவி கூட மேட்ச் ஆகணும். ப்ரோனவுன் வந்து இது கூட மேட்ச் ஆகணும். அடுத்து இம்பேரட்டிவ் சென்டென்ஸ். இப்பதான் வந்து நம்ம வந்து புது ரூல்குள்ள போறோம், சரிங்களா? இது ஒரு புது ரூல். இம்பேரட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோரிக்கையோ கட்டளையோ வைக்கிற சென்டென்ஸ்க்கு பேரு இம்பேரட்டிவ் சென்டென்ஸ்னு பேரு. ரூல் நம்பர் 6 இதை ஞாபகம் வச்சுக்கணும். இனிமே தான் நம்மள குழப்பம், சரிங்களா? இம்பேரட்டிவ் சென்டென்ஸ்ல இது போல எது வந்தாலும் வில்யூன்னு போட்டுறணும். எடுத்துக்காட்டா ஓப்பன் த விண்டோன்னு சொல்றேன். இங்க என்ன சப்ஜெக்ட் யாருன்னு நமக்கு தெரியவே தெரியாது, நம்ம நவுன் யாருன்னே தெரியல, சரியா? யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஒருத்தவங்கள திறக்க சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கணும். எப்பயுமே ஓப்பன் த விண்டோ இது போல இம்பேரட்டிவ் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா டக்குன்னு என்ன போட்டணும், ஆன்சர் வில் யூ, சரிங்களா? யாரோ ஒருத்தவங்கள சொல்ல போறாங்க, கதவை மூடுன்னு சொல்றேன், யாரோ ஒருத்தர் யார்கிட்டயோ சொல்றாரு, அதனால இப்ப என்ன டேக் என்ன வந்துடும், இங்க பாசிட்டிவ் டேக் தான் கொடுத்தாகணும். முடியல அப்படின்னு கேட்போம்ல, அதே தான். தென் டோன்ட் ஷவுட், சத்தம் போடாத அப்படின்னு சொல்றேன், வில் யூ சத்தம் போடாம இருப்பல அப்படிங்கிற அர்த்தம் தான். ஸோ இதனால இந்த இம்பேரட்டிவ் சென்டென்ஸ் வந்துட்டாலே என்ன போட்டுறணும், வில் யூன்னு போட்டுருங்க. நமக்கு என்ன தெரியலன்னாங்க, சப்ஜெக்ட் நமக்கு யாரும் தெரியல, யாருக்கு சொல்றாங்கன்னு தெரியல, ஆனா யாரோ யாரை நோக்கியே சொல்றாங்க தான். சார் மியூட் பண்ணிக்கோங்க யாரோ ப்ளீஸ். யாரோ யாரை நோக்கி தான் சொல்றாங்கன்னு தெரியுது. ஸோ அதனால என்ன சொல்லிடணும், ப்ளீஸ் யாரோ மியூட் பண்ணிக்கோங்க, ஒரே நாய்ஸா இருக்கு. ஸோ டோன்ட் ஷவுட் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு அதுதான் சொல்றேன், டோன்ட் மேக் நாய்ஸ், வில் யூ. இந்த 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 சுச்சுவேஷன் சொன்னா என்ன சொல்லணும், டோன்ட் அன்மியூட் யுவர் ஃபோன். அதுக்கு என்ன டேக், இப்ப வில் யூ. டோன்ட் அன்மியூட் யுவர் ஃபோன், வில் யூ, அதான் டேக், சரிங்களா? அதே நேரத்துல லெட்ஸ்ன்னு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோ சென்டென்ஸ், லெட்ஸ்ன்னு ஆரம்பிச்சாலே கட்டாயம் என்ன போட்டுறணும், ஷால் வி தான் டேக். இது போல வந்து கட்டளையா இருந்துச்சுன்னா வில் யூ, லெட்ஸ்ன்னு ஆரம்பிக்குதுன்னா ஷால் வி. ஏன் லெட்ஸ்னா என்ன அர்த்தம்னா, லெட் ஸ்டார்ட் நவுன்னா அது வந்து ஒரு சஜஷனா சொல்றேன், வாங்க பண்ணலாம் போலாமா அப்படி கேட்கறது. இனிமே தான் ஆட் அண்ட் ட்ரிக்கி ரூல். இப்போ 2 ஆட் ரூல் சொல்லியிருக்கேன். ஒன்னு வந்து இம்பேரட்டிவ் சென்டென்ஸா இருந்தா வில் யூன்னு போட சொல்லிட்டேன், லெட்ஸ்ன்னு ஆரம்பிச்சதுன்னா ஷால் வின்னு போட சொல்லியிருக்கேன். இனிமே இருக்கிறது எல்லாமே நம்மள வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், சரிங்களா? ட்ரிக்கியான கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கிற ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்ல கேட்கிற ட்ரிக்கி கொஸ்டின் இதான். ஐஎம்னு வந்துட்டா என்ன போடுறது, ஐ எம் லேட். ஐஎம்னு வந்துருச்சு, சரிங்களா? ஐ எம் லேட்ன்ற ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன போடுறது, ஐஎம் வந்துட்டா என்ன போடுறதுன்னு ஒரு குழப்பம் வரும், சரிங்களா? ஐஎம் வந்துட்டாலும் என்ன போட்டாகணும், இப்ப ஆமின் டைன்னு ஒன்று போடக்கூடாது, ஆரின் டை. இது புரியுதா? ஐஎம் வந்துட்டா என்ன போட்டணும், அப்ப இங்க டேக்ல ஆர்னு போட்டுறணும். இது புரியுதா? டவுட் இருக்கா யாருக்காச்சும்? எனி ஒன்? நோ சார். நோ டவுட். ஓகே, ஐஎம்னு வந்துட்டாலும் அங்க ஆர்னு போட்டுறணும். ஐஎம் லேட்டுங்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ், ஆரின் டை. ஐக்கு வந்து இந்த பக்கம் என்னதான் வரும், நவுன்லயும் ப்ரோனவுன்லயும் ஐ தான் போட்டாகணும், அதுக்கு மாற்ற முடியாது. ஏன்னா ஐன்னு தான் சொல்றோம், அது கீயா சியா நமக்கு தெரியாது. ஸோ அப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஆமின் டைங்கிறது தப்பு, ஆரின் டைங்கிறது ரைட், சரிங்களா? இதுதான் ட்ரிக் நம்பர் 1, டஃப்பா கேட்கக்கூடிய கொஸ்டின், சரிங்களா? அடுத்து ரெண்டாவது, அடுத்த டஃப் ஏரியாஸ். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நெவர், ஹார்ட்லி, ஸ்கார்ஸ்லி, ஷெல்டம். இது போல வந்தால இதெல்லாம் என்னது, நெகட்டிவ்னு ஞாபகம் வச்சுக்கணும். டேக் கட்டாயம் வந்துடும், பாசிட்டிவ்ல தான் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ நெவர் லைஸ்ன்னு சொல்றேன், சரிங்களா? நெவர் லைஸ்ன்னு என்ன அர்த்தம், ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு அர்த்தம். இங்க லைஸ்ங்கிற வார்த்தையை நான் எப்படி பிரிக்க போறேன், இங்க வந்து என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிலரி வெர்ப் இல்லை. நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், ஹீ நெவர் லைஸ்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டேன், டேக் பாசிட்டிவ்னு கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து ஆக்சிலரி பாக்குறேன், லைஸ்ன்னு இருக்கு, லை டஸ் பிளஸ் லை தான் என்னது, இங்க லைஸ்ன்னு கொடுங்க. அப்ப என்ன வந்துடும், டஸ். ஹீ அப்படியே தான் யூஸ் பண்ண போறேன், டஸ் ஹீ. இப்போ என்ன புரிஞ்சுக்கணும், சென்டென்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், டேக் பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ் டேக் வந்துருச்சு. அடுத்து ஷீ ஹார்ட்லி ஸ்பீக்ஸ், சுத்தமா பேசவே மாட்டா அப்படிங்கறதான் ஷீ ஹார்ட்லி ஸ்பீக்ஸ்னு அர்த்தம். என்ன புரிஞ்சக்கூடாது, கடினமா பேசணும் அர்த்தம் கிடையாது, சுத்தமா பேச மாட்டான்னு அர்த்தம். அப்ப டேக் என்ன வந்துடும், ஸ்பீக்ஸ்னு வந்திருக்கு, டஸ் ஷீ. தே ஸ்கார்ஸ்லி நோஸ், அவங்களுக்கு சுத்தமா நம்மளை பத்தி தெரியாது. அந்த இங்க வந்து நோன் தான் கொடுத்துருக்காங்க, தேன்னு வந்துருச்சு ப்ளூரல், அப்ப வந்து டூ தே.
ஷீ ஷெல்டம் விசிட்டர்ஸ், ஒருபோதும் எங்களை வந்து பார்க்கவே மாட்டா. இப்ப விசிட்ஸ்னு வந்துருச்சு, இங்க ஷீன்னு சிங்குலர் இருக்கு, அப்ப என்ன வந்துடும், டஸ் பிளஸ் ஷீ. ஸோ இதான் வந்து எந்த வார்த்தைகள் ஞாபகம் சொல்லியிருக்கேன், நெவர், ஹார்ட்லி, ஸ்கார்ஸ்லி, செல்டம், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஏற்கனவே சொன்ன ரூல் தான், எவ்ரிபடி, எவ்ரி ஒன், சம்படி, நோபடி, இது போல வந்துட்டா நிச்சயம் ப்ரோனவுன் என்ன வந்துடும், தே வரும்னு சொல்லிட்டேன். எவ்ரி ஒன் கேம், டின் தே. திரும்பி ரூல்ஸ் ஞாபகப்படுத்தி பார்ப்போம். எவ்ரி ஒன்னா என்ன போட்டுருவோம், தே போட்டுருணும். ஸோ வந்து கேம்ங்கிறது எப்படி பிரிப்போம், நம்ம டிட் பிளஸ் கம்னு பிரிப்போம், அதான் கேமு. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, சம்படி கால்டு அப்படின்னு இருக்கு. சம்படி கால்டுனா சம்படிக்கு என்ன போட்டுருவோம், தே போட்டுருவோம். சம்படிக்கு என்ன போட்டுருவோம், தே போட்டுருவோம். தென் வந்து கால்டு எப்படி பிரிச்சுக்க சொல்லியிருக்கேன், டிட் பிளஸ் கால்னு பிரிச்சுப்பேன். ஸோ டின் தே. அடுத்து நோபடி ஹெல்ப்ட், நோபடிங்கிறதுக்கும் தே தான் போட சொல்லியிருக்கேன். ஹெல்ப்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், டிட் பிளஸ் ஹெல்ப் தான் ஹெல்ப்டு. அப்ப இங்க டேக் என்ன வந்துடும், டிட் தேன்னு வந்துடும். ஸோ இதுதான் எவ்ரி ஒன், சம்படி, நோபடிக்கு. சரிங்களா? அடுத்து இப்பதான் அந்த மேடம் கேட்ட டவுட், ஒருத்தங்க இடையில அன்மியூட் பண்ணி கேட்டாங்கல்ல, திஸ் தட்டு, இது ரெண்டுமே என்னது, சிங்குலர் தான், இது அது. ஸோ அப்போ வந்து டேக்ல என்ன வந்துடணும், இட்டு தான் வரணும். திஸ் இஸ் யுவர் பென் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், இது பாசிட்டிவ்னு கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டாவது ஆக்சிலரி வெர்பு இஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இங்க டேக் நெகட்டிவ் வந்துடும். திஸ் வந்து என்ன மாதிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம், அப்ப இட்டுன்னு வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளவுதான், isn't it வந்துருச்சு. திஸ் தட் வாஸ் ஃபன்னி, தட்டுனாலும் இட்டு தான் போட சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸ். தென் வந்து வாஸ்ன்றத ஆக்சிலரி கண்டுபிடிச்சிட்டேன், ஆக்சிலரி வேர்பு. நெகட்டிவ் டேக் வரும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப இந்த சைடில் தானே எழுதுவேன், wasn't it. ஸோ இவ்வளவுதான் சிங்குலருக்கு. அடுத்து தேர் ஆர், தேருங்கிற ஒரு வார்த்தை வரும். இதுவும் டெட்ல கேட்டிருக்காங்க. டெட்ல 3 தடவை கேட்டாங்க. இது வந்து பேப்பர் 1ல ஒரு வாட்டி, பேப்பர் 1ல 2 வாட்டி, பேப்பர் 2ல ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. தேர் இஸ், தேர் ஆர் அப்படின்னு வரும். இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த ஈஸ் ஆருங்கிறது வந்து சிங்குலரா ப்ளூரலாங்கிறதுக்கு தான், ஐ மீன் சிங்குலர் ப்ளூரலுக்கு தான் இது பண்ணும். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்க தேவையில்ல, தேர்னு வந்துட்டாலே நவுன் ப்ரோனன் என்ன வந்துடணும், தேர் தான் போடணும். தேர் இஸ் அ ப்ராப்ளம் போடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பாசிட்டிவ் சென்டென்ஸ். சரியா? தேர் இஸ் அ ப்ராப்ளம். அடுத்து நான் கண்டுபிடிக்கணும் ஆக்சிலரி இஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இங்க இருக்க தேர் வந்து ப்ரோனவுனா போகும்போது என்ன வரும், தேர் தான் வரணும். அப்ப என்ன வரும், isn't it there, isn't there அப்படின்னு போட்டுருவேன். அதே தேர் வேர் மெனி பீப்புள் அப்படின்னு இருக்கும். திரும்பி என்னதான் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், வேர்ங்கிற ஆக்சிலரி வேர்ப் இருக்குது, தேர் தான் மாறும். அப்ப வேர் இன் தேர். அவ்வளவுதான். இதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம என்ன குழப்பிக்க கூடாதுன்னா, இங்க தேர் இஸ், தேர் வேர்னு வருது, இங்க மாறுமான்னு ப்ரோனவுன் மாறாது, முன்னாடி யூஸ் பண்ற வேர்ப் மட்டும் தான், ஆக்சிலரி வேர்ப் மட்டும் தான் மாறும். தென் இப்பதான் நான் சொன்ன ஒரு கன்ஃபியூசிங் ஏரியான்னு சொன்னேன். சரிங்களா? லெட்டஸ்க்கும் லெட்ஸ்க்கு என்ன வித்தியாசம் பார்ப்போம். இது வந்து எக்ஸாம்பிள் வந்து பாப்புலரா கேட்டு குழப்புற ஒரு ஏரியா. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், லெட்ஸ் கோ அப்படின்னு இருக்கும். இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, என்ன இருக்கு, லெட்டுக்கு மேல என்ன இருக்கு, ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போட்டிருக்காங்க. அப்படி இதுக்கு என்ன அர்த்தம்னா, போலாமா அப்படின்னு நம்ம கேட்கறது. இங்க வந்து என்ன கேட்கறோம்னா, ஒரு ஒப்பீனியன், சஜஷன் தான் சொல்றேன். ஒருத்தவங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்றேன், லெட்ஸ் கோ, லெட்ஸ் வாட்ச் அ மூவி, இதெல்லாம் வந்து சஜஷன். சரிங்களா? இந்த போல வந்துச்சுன்னா ஷால் பி தான் ஆன்சர். கட்டாயம் லெட்ஸ் ஆரம்பிச்சா ஷால் பி தான் ஆன்சர். ஆனா இங்க பாத்தீங்கன்னா லெட்டஸ் கோன்னு இருக்கும். சரிங்களா? ஆனா இதுக்கு ஆன்சர் வில் யூ. இது யாருக்காச்சும் புரியுதா ஏன்னு? செகண்ட் ஒன் Anyone? வந்து கட்டளை சார், கட்டாயமா செய்யணும். லெட்ஸ் வாங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி. இல்ல இல்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. செகண்ட் ஒன் ஆஸ் வந்து இல்ல இல்ல, ஏன் ரீசன் சொல்றேன். லெட்ஸ்க்கும் லெட்டஸ்க்கும் என்ன வித்தியாசம் நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் கரெக்டா தான் புரிஞ்சிருக்கு. லெட்டர்ஸ்னா நான் வந்து ஒருத்தவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கறேன். சரிங்களா? எங்களுக்கு கொஞ்சம் போக விடுவீங்களா, போக விடுறீங்களான்னு கேட்கறேன். சரிங்களா? அதுக்கு வந்து வில் யூ. இது எப்படின்னா, ஓப்பன் த டோர், க்ளோஸ் த டோருங்கிற மாதிரி. லெட் அஸ் கோ, எங்களுக்கு கொஞ்சம் போக விடுங்க. லெட் அஸ் கோ, இது ஆக்சுவலா எங்களை போக விடுங்க, விடுவீங்களா அப்படின்னு கேட்கறது. சரியா? இது வந்து பர்மிஷன் கேட்கறது. ஆனா லெட்ஸ் கோங்கிறது சஜஷன் சொல்றது, வாங்க போலாம் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் தெரிவிக்கிறது. சரியா? போலாமா அப்படின்னு கேட்போம்ல, அது லெட்ஸ் கோ. லெட்டஸ் கோனா எங்களை போக விடுங்க. போலான்னு சொல்றதுக்கும் போக விடுங்கன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம், அவ்வளவுதான். சரியா? லெட்ஸ் கோனா போலாம், லெட்டஸ் கோனா எங்க கொஞ்சம் போக விடுங்க. இப்ப லெட்ஸ் கோன்னு அப்பாஸ்ட்ரோஃபி வந்தா ஷால்வின்னு போட்டுருவோம். லெட் அஸ் கோ அப்படின்னு வந்தா வில் யூன்னு போட்டுருவோம். இது வந்து என்ன, இது போல, இது நம்ம ஆர்டர் போடுறது போல, கட்டளை.
கட்டளை கோரிக்கை வைக்கிற போல இம்பேரட்டிவ் சென்டென்ஸ்ல வந்துரும். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். ஒரு முக்கியமான ஏரியா. லெட்ஸ்னா ஷால் பி, லெட்டஸ்னா வில் யூ. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான், இவ்வளவுதான் கொஸ்டின் டேக். சரிங்களா? பார்க்க வேண்டாம் சார். என்னங்க? லெட்டர்ஸ்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கணும். தேவையில்லை மேம். இதுல வந்து எதுவுமே இருக்காது. நீங்க தான் வேற எதுவுமே இருக்காது. உங்களுக்கு சப்ஜெக்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ அதனால வந்து அதை நீங்க பார்க்க தேவையில்லை. லெட்டர்ஸ்னு வந்துட்டாலே என்ன போட சொல்லியிருக்கேன்? லெட்டர்ஸ்னு வந்துட்டாலே வில் யூ, லெட்ஸ்ன்னு வந்துட்டா ஷால் வி. அவ்வளவுதான். ஸோ அடுத்து நம்ம வந்து திரும்பி ரெக்கலெக்ட் தான் பண்ண போறோம். என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும்? பாசிட்டிவ் வந்தா நெகட்டிவ், நெகட்டிவ் வந்தா பாசிட்டிவ். ஆக்சிலரி இல்லைன்னா டூ ஃபேமிலியில சேர்த்துடணும். இம்பேரட்டிவ் வந்தா பெருமல்லாம் போட்டுருவோம் வில் யூ. லெட்ஸ்ன்னு வந்தா ஷால் வின்னு போட்டுருவோம். ஐஎம்னு வந்துட்டா ஆரின் டைப் போட்டுருவோம். நோபடி எவ்ரி ஒன்லாம் வந்தா தே, திஸ் தட்டு வந்தா இட்டு. இதுதான் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதான் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ இதான் பாண்டா ரூல். ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டா ரூல்லாம் ஒன்றும் கிடையாது. பாசிட்டிவ் வந்தா நெகட்டிவ், ஆக்சிலரி ரிப்பீட் பண்ணிக்கணும். நெகட்டிவ் வந்தா பாசிட்டிவ், ஆக்சிலரி வெர்ப் இல்லைன்னா டூ ஃபேமிலியில சேர்த்துடணும். ஆன்சர்ல வந்து ப்ரோனவுன் தான் இருக்கணும். இதான் இந்த பாண்டா ரூல் சொல்லுவோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் கடைசியா வந்து நான் திரும்பி இனிமேல் வந்து சும்மா எக்ஸாம்பிள் காமிச்சு முடிக்க போறேன். அவ்வளவுதான். ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இப்போ நீங்க சும்மா சொல்லிட்டே பார்த்துட்டே வந்தீங்கனாலே போதும். ஷீ இஸ் அ டீச்சர். ஆன்சர் வந்து isn't she. பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துருச்சு. தென் போட்டுட்டோம். they are ready, aren't they? he was absent, wasn't he? we were happy, weren't we? you have finished, haven't you? she has arrived, hasn't she? இது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். தென் அடுத்து they had left. first sentence they had left, hadn't they? he plays football. இங்க என்ன பார்த்துக்கணும்? place வந்து does plus he ன்னு பிரிக்கிறேன், doesn't he? they worked hard. worked வந்து did plus work ன்னு பிரிக்கிறேன், didn't they? you can swim, can't you? she could dance, couldn't she? they will attend. will வந்தா மட்டும் என்ன போட சொல்லியிருக்கேன்? won't ன்னு போட சொல்லியிருக்கேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் they அப்படியே வந்துருச்சு. he would help us. woodங்கிறதுக்கு என்ன வந்துரும்? wouldn't ன்னு வந்துரும். wouldn't he? we shall meet again. another ஒரு tricky example. shallங்கிறது வந்திருக்கு. shallன்ட்டு இங்கிலீஷ் எழுத முடியாது. எப்படி நம்ம வில்லுக்கு வந்து won't எழுதணுமோ அதே போல ஷாலுக்கு வந்து ஷாண்ட்னு எழுதணும். ஷாண்ட் வி. ஷாண்ட் வினா ஷாலண்ட் விங்கிறது அர்த்தம் பிடிக்கிற ஒரு அர்த்தம் தான் ஷாண்ட் வி. வில்லுக்கு ஓன்ட்டு, ஷாலுக்கு ஷாண்ட். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். தென் அடுத்து யூ ஷுட் ஒபே ரூல்ஸ். ஷுட்னு இருக்கு, அங்க ஷுட்ன்ட்டு வந்துடும். மே வந்து என்ன இருக்கும்? இது வந்து இங்கிலீஷ்ல வந்து நீ கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி. ஆனா ஒரிஜினல் இங்கிலீஷ்ல மேயின்ட்டு தான் யூஸ் பண்ணணும். சாரி, என்னாச்சு? ஒரிஜினல் இங்கிலீஷ்ல மேயின்ட்டு தான். கிராமட்டிக்கல் ரூல்ஸ் படி மேயின்ட்டு தான் யூஸ் பண்ணணும். ஆனா நமக்கு தெரிஞ்சு இப்ப யாருமே யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு வழக்கழிந்து போன ஒரு மெத்தட் இது. சரிங்களா? மேயின்ட். ஆனா ஒரிஜினல் இங்கிலீஷ்ல மேயின்ட்னு சொல்லலாம். தென் வந்து மைட்டுக்கு வந்து மைட் இன் தே தான். மஸ்ட்டுக்கு வந்து மசன் தே. அவுட்டுக்கு வந்து அவுட் இன் ஷி. ஐ எம் லேட், ஐ எம் வந்துட்டா ஆர். இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ். அதே தான் எக்ஸாம்பிள் வந்து கீழேயும் போட்டிருக்கேன். நெகட்டிவ் வந்து எப்படி பாசிட்டிவ் போடுறதுன்னு இது எல்லாத்துக்கும் அப்படியே உல்டா பண்ணி போட்டுக்கிறேன். இதை நீங்களே பார்த்துக்கோங்க. இது திரும்பி நான் சொல்லணும்னு தேவையில்லை. மேலே சொன்னது அப்படியே பாசிட்டிவ் போட்டிருக்கேன். ஸோ அதான். அடுத்து ரேர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துப்போம். நெகட்டிவ்க்கு டேரக்டா இல்லாமல் இன்டெரக்டா இருக்குது. ஹீ நெவர் லைஸ். நெவர்ங்கிறது நெகட்டிவ்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? லைஸ்ங்கிறது டஸ் பிளஸ் லை. டஸ்ன்ட் ஹீ. ஷீ ஹார்ட்லி ஸ்பீக்ஸ். டஸ் ஷீ. செல்டம் வந்துட்டா நெகட்டிவ். டூ தே. நோபடி நெகட்டிவ். டிட் தே. நோபடி வந்து இங்கே தே போட்டுறணும். ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு புது எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சில மாணவர்கள். இதுவும் நெகட்டிவ் தான். டிட் தே. அடுத்து ரேர்லி, ரொம்ப ரேர்னு சொல்லுவோம்ல, அதுவும் இதுதான் நெகட்டிவ் தான். டஸ் ஷி. இதெல்லாம் வந்து பாப்புலரான நெகட்டிவ் டு பாசிட்டிவ் டேக். சரிங்களா? தென் அடுத்து இம்பேரட்டிவ். கட்டளை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இதான் எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. ஓப்பன் த விண்டோ, வில் யூ? பாஸ் த சால்ட், வில் யூ? டோன்ட் மேக் நாய்ஸ், வில் யூ? கைண்ட்லி ஹெல்ப் மீ. இதுக்கு நீங்க வந்து வில் யூ போட்டாலும் கரெக்ட் தான். இன்னும் எக்ஸாக்டான ஆன்சர்னா வுட் யூ தான். வுட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு கேட்போம்ல, ஹெல்ப்னு கேட்டா வுட்னு யூஸ் பண்ணுவோம். அதனால வுட் யூ? சிட் டவுன், ஓன்ட் யூ? உட்கார மாட்டியா அப்படின்னு கேட்போம்ல. இந்த மாதிரி இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கைண்ட்லி ஹெல்ப் மீ இது போல வந்தா வுட் யூ. சிட் டவுன்னா ஓன்ட் யூ. சரிங்களா? இது ரேர் எக்ஸாம்பிள். அதை கொடுத்துட்டேன். இங்கே லெட்ஸுக்கும் கொடுத்துருக்கேன். சார் ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க மேம். சார் இம்பரேட்டிவ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் ரெண்டுக்குமே வில் யூ தான் போடணுமா சார்?
எதுவா ஓபன் இருந்தாலும் த will you டோர், தான் வரும். டோன்ட் ஓபன் த டோர், இப்படி ரெண்டுக்குமே வில் யூ தான் வருமா சார்? எக்ஸாக்ட் மேம். அதுக்கு நீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கவே தேவையில்லை. இம்பேரட்டிவ் இருந்தாலே will you தான். பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்க வேண்டியலையா சார்? தேவையில்லை மேம். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம ஏன்னா யாருக்கு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால மூடாம போனாலும் அதே தான், மூடிட்டு போனாலும் அதே தான், ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். ஸோ அதுதான் வெளியூ தான் கேட்க முடியும். ஓகே சார், தேங்க்யூ பார்க்க சார். தேவையில்லை. ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லெட் அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போட்டிருந்தா ஷால் வி போட சொல்லியாச்சு. தென் வந்து ஸ்பெஷல் ப்ரோனவுன்ஸ் பார்த்துக்கோங்க. இது ஸ்பெஷல் ப்ரோனவுன் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஸ்பெஷல் ப்ரோனவுன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? எவ்ரி ஒன், சம்படி, நோபடி, இதெல்லாம் வந்தா தே தே தே. திஸ் தட் வந்தா இட்டு, தீஸ் தோஸ்னு வந்தா தே தே. இது வந்து ஸ்பெஷல் ப்ரோனவுன்ஸ், ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இது ஏற்கனவே சொன்னதுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் டேபிள் ஏற்கனவே சொன்னதுதான். பாசிட்டிவ் வந்தா என்ன பண்ணுறோம்? பாசிட்டிவ் வந்தா நெகட்டிவ், தென் வந்து நெகட்டிவ் வந்தா பாசிட்டிவ். சார் ஒரு நிமிஷம் சார், அந்த இட்டுக்கு லாஸ்ட் டைம் வந்து நீங்க 3 சொன்னீங்கல்ல சார், இட்டு வரும் அப்படின்ட்டு. இப்ப திஸ் தட்டுக்கு இட்டு சொல்றீங்க. 2 தான் சொன்னேன். இப்ப 2 சொன்னீங்க சார். ஏற்கனவே சொல்லும்போது வந்து ஃபர்ஸ்ட்லயே சொல்லும்போது இட்டு வந்தா 3 வந்தா இட்டு அப்படின்னு சொல்றீங்களா? அது என்னென்ன சார் அது? வேற ஏதாவது ஒரு அனிமலோட பேரு அது இருந்தாலும் இட்டு தான், சிங்குலரா இருந்துச்சுன்னா. ஓகே. கேட், டாக்னு கொடுக்குறாங்கன்னா அங்க இட்டு தான் வரும். அப்ப திஸ் தட்டு வந்தா இட்டு. திஸ் தட் வந்தா இட்டு தான். ஓகே சார், தேங்க் யூ சார். இப்ப அடுத்து ஆக்சிலரி இல்ல அப்படின்னா என்ன போட சொல்லிருக்கோம்? ஆக்சிலரி இல்லன்னா நம்ம என்ன போடுறோம்? எந்த ஃபேமிலியில சேர்க்க சொல்லியிருக்கோம்? அவங்கள டூ ஃபேமிலி சேர்க்க சொல்லியிருக்கேன். லெட்ஸ்னு வந்தா ஷால் வி போட்டுருவோம். இம்பேரட்டிவ் இருந்தா என்ன போட்டுருவோம் சொல்லியிருக்கோம்? இம்பேரட்டிவ் வந்தா என்ன போட்டுருவோம் நம்ம? வில் யூ. அடுத்து ஐஎம்னு வந்தா ஆர் இன் டை. நெவர், ஹார்ட்லி, செல்டம் இதெல்லாமே வந்து டேக் என்ன வந்துடும்? பாசிட்டிவ் டேக் வந்துடும். ஏன்னா இதெல்லாம் வந்து நெகட்டிவ் டேக், நெகட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவ் டேக் வந்துடும். எவ்ரிபடி, நோபடிக்கு தே, திஸ் தட்டுக்கு இட்டு. இவ்வளவுதான் மொத்தமா ஞாபகம் வச்சுக்கணும். டெட்ல வந்து என்ன கேட்பாங்கன்னா இது போல கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே தான் வந்துருச்சு. ஒரு மாடல் கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்படிதான் எக்ஸாம்ல கேட்கறாங்க. டெட்ல கேட்கற மாடல் தான். ஷீ கேன் டிரைவ் அப்படின்னு சொல்றாங்க. இது பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ்ல கொடுத்திருக்காங்க சார். பாசிட்டிவ் நெகட்டிவா? பாசிட்டிவ். அடுத்து என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? ஹெல்பிங் வெர்ப் என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெல்பிங் வெர்ப் என்ன இதுல? கேன். ஷீங்கிறது வந்து ஆல்ரெடி ப்ரோனவுன் தான். திரும்பி டாக்ல என்ன வந்துரும்? ஷீ தான் வரும். அப்ப ஆன்சர் என்ன வந்துரும்? அப்ப ஆன்சர் என்ன பதில்? கேன் ஷீயா, கான் ஷீயா, டஸ் ஷீயா, டசன்ட் ஷீயா? கான் ஷீ தான். அடுத்து ரவி வென்ட் டு ஸ்கூல். பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் சார். பாசிட்டிவ். தென் வந்து வென்ட்ங்கிறது வந்து எங்க ஆக்சிலரி இருக்காதுல, ஆக்சிலரி இருக்காதுல. அப்ப என்ன எப்படி பிரிப்பீங்க அத? வென்ட் டிட் பிளஸ் கோ. ரவிங்கிறது ஒன்னு ப்ரோனவுன் என்ன மாறும்? ஹி. அப்ப ஆன்சர் என்னது? டிட் ஹி. அதான் ஆன்சர். ஏற்கனவே சொல்லிருக்கேன், டிடின்ட்னு சொல்லக்கூடாது, டிண்ட். இன்ட் தான் சவுண்ட் அதுக்கு, டிடின்ட் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. உச்சரிக்கும் போது டிடின்ட் கிடையாது, டிண்ட். ஓகேவா? டிண்ட் ஹி. ஓகே ஓகே சார். அடுத்த ஆன்சர் டிண்ட் ஹி. அடுத்து லெட்ஸ்னு ஆரம்பிச்சிருச்சு. அப்போசிட் எஸ் பண்ண போட சொல்லிருக்கேன். ஷால் வி. ஓகே. அடுத்து ஒரு ட்ரிக்கி क्वेश्चन. எவ்ரிஒன் அட்டெண்டட் தி மீட்டிங். எவ்ரிஒன் வந்துருச்சு. அப்ப நிச்சயம் நவ ப்ரோனவுன் தே. அட்டெண்டட்ங்கறதுல வந்து ஆக்சிலரி வெர்ப் என்னது? அட்டெண்டட் எப்படி இருக்கும்? டிட் பிளஸ் அட்டெண்ட். அப்ப டிட் பிளஸ் அட்டெண்ட் வந்து அப்ப ஆன்சர் வந்து டிண்ட் தே. ஆன்சர் வந்து என்னது அப்போ? டிண்ட் தே. ஓகே. லாஸ்ட் 2 எக்ஸாம்பிளோட முடிச்சுப்போம் நம்ம. he never tells lies. அப்ப என்ன வந்துரும் இங்க? நெவர்ங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்ப டாக் என்ன வந்துரும்? பாசிட்டிவ். லைஸ், டெல்ஸ் லைஸ் இருக்கு. அப்ப டஸ். சரிங்களா? டஸ் ஹி. அடுத்து இது ஒரு ட்ரிக்கியான क्वेश्चन. தேர் இஸ் a ப்ராப்ளம். அங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்றேன். நீங்க ப்ராப்ளம் நெகட்டிவ் சென்டென்ஸ் நினைக்க கூடாது. தீம் தான், மீனிங் தான் நெகட்டிவ். ஆனா சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவ் தான். ஓகேவா? டக்குன்னு ப்ராப்ளம் பார்த்து என்ன யோசிப்போம்? ப்ராப்ளம்ங்கிறப்ப நெகட்டிவ்னு அர்த்தம் நினைச்சுக்காதீங்க. இங்க சென்டென்ஸ் படி என்னது? அது பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான். ஓகேவா? isn't there. there அப்படியே தான் வந்துரும். சோ ஓகே, இவ்வளவுதான். சோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். சொல்லுங்க சார்.
சார் இப்போ சார் சொல்லுங்க சார். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் வந்தா என்ன சார் யூஸ் பண்ணணும்? எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். சார் இப்போ வாட் a beautiful river. அதுக்கு டேக் கேக்குறீங்களா? ஆமாங்க சார். அதுக்கு டேக் வருமா? சார் சார் அந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ்க்கு நீங்க எந்த எக்ஸாம்பிளும் தரல சார், அதுக்காக தான் கேக்குறேன் சார். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்க்கா? ஆமாங்க சார். நீங்க வந்து நார்மலா அப்படின்னா நீங்க என்ன எடுத்துக்கணும்னா, என்ன ஃபர்ஸ்ட் இப்ப வாட் a பியூட்டிஃபுல் ரிவர் நீங்க சொல்றீங்கன்னா, இது வந்து ரிவர்ங்கிறது சிங்குலர் சரிங்களா? அது வந்து பாசிட்டிவா தான் நீங்க எடுத்துக்கணும் சரிங்களா? ரிவர்ங்கிறது ஒரு சிங்குலர். ஓகே சார். அதுக்கு வந்து என்ன வந்து ரிவர்னு வந்தா சிங்குலருக்கு என்ன ப்ரோனவுன் போடுவோம்? என்ன ப்ரோனவுன் போடுவோம்? என்ன போட்டுருவோம்? இப்ப சார் சொன்னாங்க, எழுதி காமிக்கிறேன் சரிங்களா? அவர் என்ன சொல்றாரு? ஓகே, வாட் எ ஓகே பியூட்டிஃபுல் ரிவர். ஸ்டைலிஷ் எழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதான் அவர் சொன்ன சென்டென்ஸ் சரிங்களா? முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இது வந்து பாசிட்டிவா நெகட்டிவ்னு கண்டுபிடிக்கணும். இது பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். முதல் பாயிண்ட் பாசிட்டிவ் சரிங்களா? இங்க வந்து ரிவர்ன்றத கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா? ரிவர்ங்கிறதுக்கு வந்து ப்ரோனவுன் என்ன போடுவோம்? ஹி ஷியா இட்டா? இட்டு சரிங்களா? இட்டு போட்டுருவோம். இது பிரசன்ட்ல இருக்கா பாசிட்டிவ்ல இருக்கா? இது பிரசன்ட் தான். ரிவர் வந்து சிங்குலரா சொல்லுவோம், சிங்குலரா சொல்லுவோம். அதுக்கு என்ன டாக் போடும்? இது வந்து பாசிட்டிவ். அப்ப என்ன ஆன்சர்னா isn't it. isn't it தான் டாக். என்ன ஒரு அழகானாரு, அழகா தானே இருக்குன்னு சொல்றோம்ல, isn't it. இதுதான் சார் போடணும். இது ஓகேங்களா? ஓகே சார். சார் ஒரு டவுட் சார். சார் சொல்லுங்க மேம். சொல்லுங்க. யூஸ்டு டு அப்படிங்கறதுல தான் didn't அப்படிதானே சார்? ஆமா மேம், ஆமா மேம். பாசிட்டிவ் நெகட்டிவ் அது பாசிட்டிவ்க்கு போயிரும். யூஸ்டு டு தான் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப அந்த பழக்கம் எனக்கு இல்ல அப்படிங்கிறது தான். சார் அது ரேரா இருக்கு, அதை மென்ஷன் பண்ணல, அதான் கேட்டுட்டேன். ஓகே. ஆமா ஆமா நான் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் மேம். எக்ஸாம்பிள் டேபிள் போட்டுருக்கேன். அதான் சார் அதுதான் தான் எது கேக்குறேன். மேம்? இல்ல மேலே இந்த ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டுருக்கலாம். அதுல அந்த யூஸ் டுலாம் எக்ஸ்பிளைன் அதான் சார் பண்ணிருக்கோம், இருக்கு. போட்டுருக்கேன். அதான் பாத்துக்கோங்க. யூஸ்டு டு ஸ்மோக்னு கொடுத்திருக்கீங்க. ஆமா ஆமா கரெக்ட். அப்ப அது பாஸ்ட் டென்ஸ் தான். didn't. யூஸ்ட் வந்து நீங்க வந்து டிட் பிளஸ் யூஸ்னு பிரிச்சுப்பீங்க, அவ்வளவுதான் கணக்கு. யூஸ்டு இருக்குது. மேம் இன்னொரு யாரை கேட்டீங்க? வாட் a beautiful river இருக்குல்லைங்க சார், அது எக்ஸ்க்ளமேட்டரியில இருக்குல்லைங்க சார், அதை நம்ம ஸ்டேட்மெண்டா மாத்திட்டோம்னா ஈஸியா இருக்கும். திஸ் இஸ் a beautiful river அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அது ஒரு ஈஸியா அப்படியே ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான், அவ்வளவுதான். தேங்க்யூ சார். நார்மல் சென்டென்ஸ் யோசிக்க வேண்டியதான். நீங்க அவ்வளவு கான்டெக்ஸ்ட் எல்லாம் பேசி பிக் பண்ணிட்டா போதும், அவ்வளவுதான். தேங்க்யூ.